மதத்தினுடைய எண்ணங்கள், மத சிந்தைகள் நமக்குள்ள வருவதற்கு இடம் கொடுத்தோம் என்றால் அது முழுவதுமாக நம்மை ஆட்கொண்டு தேவனுக்கு உறவுலிருந்து நம்மை வெளியே அனுப்பிடும். தேவன் வெளியே இருக்க புற தோற்றத்தை பார்ப்பது கிடையாது. மதம் எப்பொழுதுமே அவன் எப்படிப்பட்டவன், உள்ள எப்படிப்பட்டவன் பார்க்காது. அவனுடைய வெளியே இருக்க செயல் எப்படிப்பட்டது அதன் அடிப்படையில் தான் பார்க்கணும். நம்ம எந்த ஒரு காரியம் செய்தாலும் வசனம் மட்டும்தான் அது ஃபவுண்டேஷனாக, அஸ்திபாரமாக இருக்கணும். வசனத்தோட நல்ல உறவு, வசனத்தோட நல்ல ஐக்கியம் இருக்குது என்றால் இந்த பூமியில் சுகமாக இருக்கலாம், நிறைவாக இருக்கலாம், செழிப்பாக இருக்கலாம். அந்த உறவின் மூலமாக தான் கனிகள் உண்டாகுது. அப்படித்தான் வார்த்தையில் கட்டப்பட வேண்டும், தேவனுக்கு உறவில் கட்டப்பட வேண்டும். மத்தேயு 16 திருப்புவோம். மத்தேயு 16 5வது வசனத்தை வாசிப்போம். அவருடைய சீசர்கள் அக்கறை சேர்ந்தபோது அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்றார். நாம் அப்பங்களை கொண்டு வராதபடியால் இப்படி சொல்லுகிறார் என்று அவர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். இயேசு அதை அறிந்து, அற்ப விசுவாசிகளே, அப்பங்களை கொண்டு வராதை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் நீங்கள் உணரவில்லையா? 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்ததையும், மீதியானதை எத்தனை கூட நிறைய எடுத்தீர்கள் என்பதையும், 7 அப்பங்களையும் 4000 பேருக்கு பகிர்ந்ததையும், மீதியானதை எத்தனை கூட நிறைய எடுத்தீர்கள் என்பதையும் நீங்கள் நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா? பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். அப்பொழுது அவர், அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். 2 வாரமாக ஒரு காரியத்தை பேசி வருகிறோம். உறவா மதமான்னு பேசி வருகிறோம். தேவனுடைய இருக்க உறவா மதமா என்பதை குறித்து பேசி வருகிறோம். தேவன் இயேசு இந்த பூமியில் அனுப்பின ஒரு முக்கியமான காரியம், மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பிரிந்த உறவு இணைக்கப்பட வேண்டும், தேவனோடு ஐக்கியப்பட வேண்டும். அதான் இயேசுவதுடைய பிரதானமான நோக்கம். இயேசு ஒரு மதத்தை உருவாக்க வரல, அல்லது ஏற்கனவே இருந்த மதத்தை அவர் ரிஃபார்ம் பண்ணுவதற்காக வரல. ஒரு புதிய இனத்தை உருவாக்க வந்தார். தேவனோடு உறவையும் ஐக்கியத்தையும் திரும்பி நிலைநிறுத்த வந்தார். இங்கே பேசும்பொழுது இயேசு சொல்லுகிறார், பரிசேயர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள்ங்கிறார். அன்றைக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கும் அப்படித்தான். பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கை இல்லை என்றால் அது மனதில் வருகிறது என்பதை குறித்து உங்களுக்கு விளங்கலை. இது பரிசேயத்தனம், இது மதம் சார்ந்த ஒரு காரியம், இது உறவு சார்ந்த ஒரு காரியம் இல்லை என்று உங்களால் வேறு பிரித்து பார்க்க தெரியலைன்னா அது உங்களுக்கு தெரியாத விதமாக மனது, எண்ணங்கள், சிந்தை முழுவதையும் அப்படியே ஆட்கொண்டு அது அப்படியே மூடிடும். எப்படி கொஞ்சம் புளித்தமாக முழுவதையும் அப்படியே நிரப்பி இருக்கிறதோ, மதத்தினுடைய எண்ணங்கள், மத சிந்தைகள் நமக்குள்ளே வருவதற்கு இடம் கொடுத்தோம் என்றால் அது முழுவதுமாக நம்மை ஆட்கொண்டு தேவனுக்கு உறவுலிருந்து நம்மை வெளியே அனுப்பிடும். ஆனால் பிஸியாக இருப்போம், மத காரியங்களில், மத ஈடுபாடுகளில் ரொம்ப பிஸியாக இருப்போம். ஆனால் தேவனுக்கு உறவே இல்லாமல் இருப்போம், எந்த விதமான கனி இருக்காது. ஆனால் வெளியே பார்க்கும்போது பெரிய பக்திமான் போல ஒரு வேஷம் இருக்கும், ஆனால் தேவனுக்கு உறவு இருக்காது. இயேசு சொல்லுகிறார், பரிசேயர் சதுசேயருடைய புளித்த மாவை குறித்து, வேறு விதமாக அவருடைய உபதேசத்தை குறித்து ஜாக்கிரதையா இருங்கள்னு சொல்கிறார். இயேசு பூமியில் வாழ்ந்த பொழுது பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் வேதபாரர்களுக்கும் இவருக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு யுத்தம் நடந்து கொண்டே இருந்தது. அடிக்கடி இவரை பார்த்து அவர்கள் கோபப்பட்டார்கள். ஒரு எரிச்சல், இவருடைய செயல்கள் அவர்களுக்கு எரிச்சலை உண்டாக்குனது, அவர்களுடைய செயல் இவருக்கு எரிச்சலை உண்டாக்குனது. ஒரு யுத்தம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. 4 சுவிசேஷத்திலையும் அவர்களை பார்த்து இவர் பேசின வார்த்தைகள்லாம் ரொம்ப ஆழமான வார்த்தைகள். எந்த ஒரு இடத்துலையும் யாரை பார்த்தும் பேசாத வார்த்தைகள். பரிசேயரை பார்த்தும் சதுசேயரை பார்த்து சொன்னார், விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு சொன்னார். அது ஒரு ஆசீர்வாதம் கிடையாது. இப்போ நம்ம ஊரில் பிள்ளைகளை பார்த்து என் கண்ணு குட்டி, என் செல்ல குட்டின்னு சொல்கிற மாதிரி அன்புள்ள கத்தர் என் விரியன் பாம்பு குட்டி அப்படி சொன்னார்னு சொல்லலை, அப்படி செல்லமாக கொஞ்சலை. அது ஆசீர்வாதம் கிடையாது, சாபம். அதாவது ரொம்ப எரிச்சல் அடைஞ்சு அவங்களோட பேசுகிறார்.
இயேசு மற்ற காரியங்கள் அவ்வளோ எரிச்சல் அடைஞ்சது மாதிரி தெரியல. இயேசுவின் காலத்தில் மற்ற மதம் இருந்துச்சு. ஜூடாயிசம் மட்டும் இல்லை, ரோமர்களுடைய வழிபாடு, மற்ற மக்களுடைய வழிபாடு, அது எல்லாமே இருந்தது. அதை பார்த்து ஒரு வார்த்தையும் பேசலை, அவர்களோட எந்த சண்டை போட்டதும் கிடையாது. அது மட்டும் இல்லை, அன்றைக்கி ரோமாவுடைய அடிமைத்தனத்தின் கீழே மக்கள் இருந்தாங்க, அதை குறித்தோட ஒரு எந்த சண்டை போட்டதும் கிடையாது. அவர்களோட பெரிய யுத்தம் பண்ணதும் கிடையாது. ஆனால் தொடர்ந்து பரிசேயர் சதுசேயர்களோடு ஒரு யுத்தம் அவருக்கு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. ஏன் நடக்குது? ஏன் பிரச்சனை? அன்னைக்கு மட்டும் இல்லை, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் இருக்கிறார். அன்னைக்கு எப்படி பரிசேயத்துடைய டீச்சிங் குறித்து எச்சரிக்கையாக இருக்குன்னு சொன்னாரோ, இன்றைக்கும் அவருடைய மனநிலை அதே மாதிரி தான் இருக்கிறது. மார்க்கு லூக்கா சுவிசேஷத்தில் அந்த சூம்பின கையுடைய மனிதனை கர்த்தர் சுகமாக்குறார். அவர் சுகமாக்குறதை பார்த்து அவர்கள் எரிச்சல் அடைகிறார்கள், ஆண்டவரும் அவர்கள் மேலே எரிச்சல் அடைகிறான்னு இருக்கு. ஏன் அந்த ஒரு வார் தொடர்ந்து போயிட்டே இருக்கு. இவர் ஆண்டவருக்கு உறவில் இருக்கிறார், ஐக்கியத்தில் இருக்கிறார். பரிசேயர்களுக்கு வார்த்தை இருந்துச்சு, கையில் வசனம் இருந்தது. தேவனோட வார்த்தை குறித்த அறிவு உள்ள மக்களைப் போல தங்களை காமித்தார்கள். ஆனால் அவர்கள் தேவனோட வார்த்தை திரித்தார்கள். தேவனோட வார்த்தை என்ன சொல்ல வந்ததோ அதை மக்களுக்கு சென்றடைய விடாமல் அதை தடுத்து திரித்து பேசினார்கள். தேவனுடைய மகிமையை அவர்கள் கவர் பண்ணினார்கள். மெய்யாகவே தேவன் எப்படி இருக்கிறார் என்பதை ஜனங்கள் காண முடியாத அளவுக்கு அவருடைய உபதேசத்தின் மூலமாக, அவருடைய சட்டத்திட்டங்கள் மூலமாக தேவனுடைய நேச்சரை ஜனங்கள் பார்க்க முடியாத அளவுக்கு மறைத்தார்கள், கவர் பண்ணார்கள், வெயில் பண்ணார்கள். அதனால தான் அவர்கள் மேலே ஒரு கோபம் ஆண்டவருக்கு தொடர்ந்து இருந்தது. பரிசேயர்கள் தங்களை எப்படி காமித்தார்கள் என்றால், தங்களுக்கும் தேவனுக்கு இடையே ஒரு உறவு இருக்கிற மாதிரி காமித்தார்கள். தாங்கள் தான் தேவனுடைய ஆவிக்குரிய வாதிகளுடைய பிரதிநிதி மாதிரி காமித்தார்கள். ரொம்ப பரிசுத்தவான்களைப் போல தேவனுடைய உறவுல நிலைத்திருக்கிற ஜனங்களை போல காமித்தார்கள். யாராவது தேவனோடு நீங்கள் வாழணும், தேவனுடைய உறவுல வாழணும்னா நீ எங்கிட்ட தான் வரணும், நாங்கள் தான் காமிப்போன்னு காமிச்சாங்க. இப்படித்தான் இருக்கணும், இந்த சட்டத்திட்டங்கள்லாம் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா நீங்கள் கர்த்தரோட நெருக்கமாக இருக்கலாம், நாங்கள் தான் தேவனோடு நெருக்கமாக வாழக்கூடிய வாழ்க்கைக்கு ஒரு உதாரணம் என்று காமித்தார்கள். யாராவது தேவனிடத்தில் வர விரும்பினார்கள் என்றால் சில சட்டத்திட்டங்களை சொன்னாங்க. அந்த சட்டத்திட்டங்கள் தேவனிடத்தில் வர முடியாத அளவுக்கு தடுத்துச்சுது. நான் சொன்னது புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது பரிசேயர்கள் தேவனுடைய பிரதிநிதிகளாக தங்களை காமித்தார்கள், நாங்கள் தான் தேவனுடைய பிரதிநிதி காமித்தார்கள். தேவனோட நெருக்கமான உறவு இருக்கிறத போல காமித்தார்கள். யாராவது தேவன்கிட்ட வரணும்னா என்கிட்ட தான் வரணும், எங்கள் மூலமாக தான் தேவன்கிட்ட போகணும்னு காமிச்சாங்க. அதனால தான் இயேசு மேலே பெரிய கோபம். தேவனிடத்தில் நீங்கள் நெருக்கமாக பரலாம் அவர்களே தனியாக கொண்டு போனார். அதனால தான் அவர் மேலே பெரிய கோபமாக இருந்துச்சு. தேவனை ஈஸியாக அணுகக்கூடிய ரீதியில் இயேசு காமிச்சார். இவர்கள் தேவனை எளிதாக அணுக முடியாதவரை போல காமித்தார்கள். அதனால தான் அவர் மேலே மிகப்பெரிய கோபம் இருந்துச்சு. இன்றைக்கும் எந்த ஒரு மதமோ எந்த ஒரு சபை பிரிவோ எங்கள் தேவனை அணுக வேண்டுமென்றால் எங்கள் மூலமாக தான் போகணும், எங்களுடைய சபை சட்டத்திட்டங்களை நீங்கள் கை கொள்ள வேண்டும், அதன் அடிப்படையில் தான் நீங்கள் தேவனிடத்தில் போக வேண்டும் நினச்சோம்னா அதை பரிசேத்துவோம். இன்றைக்கும் பரிசேத்துவம் இருக்கிறது, இன்றைக்கும் அநேக சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. அது தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறதான்னு கேட்டால் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில், தேவனுடைய உறவின் அடிப்படையில் கிடையாது. அது ஒரு சட்டத்திட்டங்கள். இப்படி இருந்தால் தான் நீ மோட்ச வாழ்வை அடைய முடியும், இப்படி இருந்தால் கர்த்தரோட நெருக்கமாக வாழ முடியும் என்று மனிதன் சுமக்க முடியாத நுகத்தை இன்றைக்கும் மக்கள் வேறு விதத்தில் வைக்கக்கூடிய ஆட்களாக இருக்கிறார்கள். என்னோட வாழ்க்கை கட்டப்பட வேண்டும், வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்றால் சத்தியத்தின் மூலமாக தான் செய்யப்பட வேண்டும். சத்தியம் மட்டும்தான் உறுதியானது, நிலையானது. ஒரு வீடு கட்ட வேண்டுமென்றால் மேலே இருக்கிற குப்பை மண் எல்லாம் அள்ளிட்டு அந்த கற்பாறை வருகிற வரை தோன்றும். அதுக்கப்புறம் தான் பில்லரையோ கல்லை வச்சு கட்டுறோம். அப்படி கட்டினோம்னா எந்த புயல் வந்தாலும் எந்த விதமான காற்றடித்தாலும் அதெல்லாம் போனதுக்கப்புறம் நான் உறுதியாக நிற்போம். அப்படித்தான் வார்த்தையில் கட்டப்பட வேண்டும், தேவனுக்கு உறவில் கட்டப்பட வேண்டும். தேவன் வெளியே இருக்க புற தோற்றத்தை பார்ப்பது கிடையாது. தேவன் பார்க்கறது உள்ளே இருக்கிற அகத்தோற்றத்தை பார்க்கிறார், இருதயத்தை பார்க்கிறார். மதம் எப்பொழுதுமே அவன் எப்படிப்பட்டவன் உள்ள எப்படிப்பட்டவன் பார்க்காது, அவனுடைய வெளியே இருக்க செயல் எப்படிப்பட்டது அதன் அடிப்படையில் தான் பார்க்கும். ஒரு மனிதன் இருக்கான், ஏதோ ஒரு இடத்துல ஒரு மனிதன் ஆராதிக்கிறான்னு வச்சுங்களேன், காதில் 4 கடுக்கான் போட்டிருக்கான்னு வச்சுங்களேன், வரிசையாக 4 கடுக்கான் போட்டிருக்கான், 4 கலரில் முடி அடிச்சிருக்கான். நம்ம நினைப்போம் ரசிக்கப்படாதோன்னு நினைப்போம். அவன் ரசிக்கப்படலை. ரசிக்கப்பட்டவன் இப்படி காதில் 5 தோடு போடுவானா? அதனால் ரசிக்கப்பட்டிருக்க மாட்டான்.
அவன் முன்னாடி தோடு போட்டிருக்கலாம். ஆனால் அவனுக்கும் தேவனுக்கு உறவு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம வெளியே இருக்கிற ஒரு தோட்டை பார்த்தோ அல்லது 4 கலர் முடி அடிச்சிருக்கான்னு பார்த்தோ அவனுக்கு தேவனுடைய உறவை நீங்கள் கொஸ்டின் பண்ண முடியாது. தேவனுடைய உறவு வந்து புறத்தோற்றத்தின் அடிப்படையில் உள்ள இருக்கிற ஸ்பிரிட் கான்டாக்டில் இருக்கிறது. அதன் விளைவாக பின்னாடி விரும்பினா தூக்கி போடுவான். ஆனால் எடுத்த உடனே அவனோட செயலை பார்த்து நம்ம ஒருத்தரை நிதானிக்கிறோம், அவனை கண்டம் எடுக்கிறோம் என்றால், அன்னைக்கு கர்த்தர் பரிசேயர்களை பார்த்து எரிச்சல் அடைஞ்சாரோ அதே போல் நம்மையும் பார்த்து கர்த்தர் எரிச்சல் அடைவார். அது கர்த்தருடைய பார்வையில் அது உகந்ததாக இருக்காது, அது தேவனுக்கு எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும். மத்தேயு திருப்புவோம். மத்தேயிலையும் இருக்கிறது, மார்க்கிலையும் இருக்கிறது. இன்றைக்கி நிறைய மக்கள் அவங்களுடைய மத சடங்காச்சாரத்தின் அடிப்படையில் நம்ம நடக்கலைன்னா நம்ம ரட்சிக்கவே படலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க. மார்க் 7லேயும் அந்த சம்பவம் இருக்குது. மத்தேயு 15 திருப்புவோம் 1ஆம் வசனம். அப்பொழுது எருசலேமிலிருந்து வந்த வேத பாரகரும் பரிசேயரும் இயேசுவினிடத்தில் வந்து, உம்முடைய சீசர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள்? கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே என்றார்கள். அவங்களுக்கு பெரிய ஒரு தர்க்கம். மார்க் 7லே இது இருக்குது. முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள், ஏன் அவர்கள் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள்னு கேட்குறாங்க. அது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கிறது. நாங்கள் நடக்கிறது மாதிரி நீங்கள் நடங்க அப்படிங்கிறாங்க. நாங்கள்லாம் கை கழுவிட்டு சாப்பிட்றோம், நீங்கள் கை கழுவலை. நீங்களும் கை கழுவல, உங்களை பின்பற்றக்கூடிய சீசர்களும் கை கழுவலை. இன்றைக்கும் நிறைய மக்கள் இருக்காங்க, அவர்கள் செயல்படுகிறது போல் நம்ம செயல்படலாம், நம்ம ரசிக்கப்படலாமாங்க. ஒரு பையன்லாம் என்கிட்ட சொன்னால், நீங்கள் ரசிக்கப்பட்டதுக்கப்புறம் மீசை வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் ரசிக்கப்படலை அப்படின்னாட்டேன். அது சும்மா மீசை வச்சிருக்கல, ஒரு மீசை இப்படி திருக்கி வச்சுருக்காங்க தெரியுமா, அப்படி திருக்கி வச்சா நீங்கள் ரசிக்கப்படலை. அப்போ உங்களுக்கு என்ன இருக்குது, இன்னும் மீசை மேலே உங்களுக்கு ஆசை இருக்குது, அதனால் நீங்கள் ரசிக்கப்படலை. ஏன்னா இது என்னென்னா, இந்த புறத்தோற்றத்தின் மூலம் நாங்கள் எப்படி மீசையை வலித்து மழுக்குன்னு இருக்கோமோ அதே மாதிரி நீங்கள் மீசையை மலித்து வழுக்குன்னு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து முன்னோர்களின் பாரம்பரியத்தை வேறு விதமாக சொல்லப்பட்டோம் என்றால் பெந்தகோஸ்த பாரம்பரியத்தை நீங்கள் கை கொள்கிறீங்க. நீங்கள் பெந்தகோஸ்த பாரம்பரியத்தை கை கொள்ளலை, மீசையை வலிக்கலைன்னா நீங்கள் வந்து பெந்தகோஸ்தக்காரனா? அவங்களுடைய மனதில் என்னென்னா, பெந்தகோஸ்தக்காரனை தவிர வேறுமே பரலவும் போக மாட்டான். அவங்களுடைய மனதில் பெந்தகோஸ்தக்காரன் மட்டும்தான் பரலவும் போவான். நான் சொல்கிறது ஏதோ ஒரு சபை பிரிவை சொல்லலை, நான் சொல்கிறது பெந்தகோஸ்த டாக்டரினில் ரொம்ப ஆழமாக இருக்கக்கூடிய ஆட்கள் அப்படி தான் அவன் போவாங்கிறான். அதன் அடிப்படையில் ஒருத்தன் இல்லைன்னா அவன் ரசிக்கப்படலைங்கிறான். நாங்கள் வந்து எங்கள் பாட்டி காலத்துலேருந்து அப்படி தான் இருந்தோமாங்க. பாட்டி காலத்துலேருந்து நீங்கள் கடைப்பிடிச்சிருக்கலாம். பாட்டிக்கு அது உதவியாக இருந்துச்சா? பாட்டி கடைப்பிடிச்சது பாட்டிக்கு உதவியாக இருந்துச்சா? இல்லை. அப்போ அதையே நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்க. ஒரு காரியம் நம்ம கடைப்பிடிக்கிறது நமக்கு உதவியாக இல்லை, மற்றவரோட வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலை, நாம் செயல்படுகிற செயல் தேவனோடு அவர்களை இணைக்கவில்லை என்றால் அது மதம். நீங்கள் செயல்படுகிற காரியங்கள் தேவனோடு இணைக்கலை, தேவனோட உறவுக்குள்ளே கொண்டு வர என்றால் அது மதம். ரட்சிக்கப்பட்டிருக்கோம்னா தேவனுடைய கிருபையினால் தேவனுடைய ஐக்கியத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். பிசாசுடைய பெரிய திட்டத்திலிருந்து வெளியே வந்தாச்சு. இனி ஒருபோதும் பிசாசு நம்மை ஆளுகை செலுத்த முடியாது. நம்மளோட ஆளிலிருந்து வெளியே வந்துட்டோம். ஆளுகிலிருந்து வெளியே வந்ததுனால உங்களை அப்படியே விடமாட்டான். ஒன்று, இந்த பூமியில் தரித்திரியமாக இருக்கணும். தரித்திரியமாக இருந்து சுகமில்லாமல் இருந்து இந்த உலகத்தில் நீங்கள் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடாது. எப்படி இருந்தீங்க, ரசிக்கப்பட்டீங்க, எப்படி வெளியே வந்துட்ட, உன்னை பார்த்து இன்னொருத்தர் ரசிக்கப்படக்கூடாது. நீ வாழ்கிற வாழ்க்கை, உன் பொருளாதார நிலை, உன் சரீர சுகத்தை பார்த்து இன்னொருத்தன் பார்த்து எப்படி நீங்கள் மாறினீங்க என்று உன்னை பார்த்து கேட்கக்கூடாது. அப்படி அந்த அளவுக்கு சத்தியத்தை கேட்க முடியாத வச்சுருவான். இல்லைன்னா உங்களை சீக்கிரம் பரலவும் போக வச்சுருவான். இந்த பூமியில் ரொம்ப நாள் இருக்கக்கூடாது, உங்களை பரலவும் போக வச்சுருவான். பிசாசு நம்மை அழிக்க நினைக்கிறான், கொல்ல நினைக்கிறான், வஞ்சிக்க நினைக்கிறான். எப்படினாலும் இந்த உலகத்தில் ஒரு பிரயோஜனமற்ற வாழ்க்கை வாழணும், இல்லைன்னா மேலே போயிடணும். ஆனால் ஒரு காரியம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், பிசாசு நம்ம எவ்வளோ அழிக்க நினைச்சாலும் கர்த்தர் நம்ம காப்பாற்றுகிறார். பிசாசுடைய அழிக்கிற வல்லமையை காட்டிலும் தேவனுடைய பாதுகாக்கிற வல்லமை அதிகம். பிசாசு நம்மை கொல்லன்னு நினச்சிருந்தான்னா, இப்போ என்னையெல்லாம் கொல்லன்னு நினச்சிருந்தான்னா என்னை தாயின் கருவிலே கொண்டிருக்கணும். என்னை தாயின் கருவில் இருக்கும் பொழுதே எனக்கு பிளான் பண்ணாங்க எனக்கு கொண்டுறன்னு சொல்லி. ஏன்னா எனக்கு முன்னாடி பிறந்த எல்லாருமே பெண் பிள்ளைகள், அதனால் என்னையும் கருவிலே காலி பண்ணி நினச்சாங்க. அதுக்கப்புறம் எஸ்கேப் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் 2 முறை கம்மாயில் விழுந்திருக்கேன், கம்மாயில் விழுந்து எஸ்கேப் ஆகிட்டேன். ஒரு முறை கிணத்துல விழுந்திருக்கேன், கிணத்துல விழுந்தால் சூசைட் பண்ணதுக்கு இல்லைங்க,
சூசைட் பண்ண விழுந்திருப்பாரு அப்படி சின்ன வயசில் நீச்சல் பழகிறதுக்கு விழுந்திருக்கேன், அப்பவும் தப்பிச்சிருக்கேன். எத்தனையோ நான் பல முறை நினைச்சு பார்ப்பேன். அத்தனையிலிருந்து கர்த்தர் நம்மை காப்பாற்றிருக்கிறார் என்றால் தேவன் ஒரு நோக்கத்தோடு நம்மை காப்பாற்றிருக்கிறார். 3ஆம் வசனம் போடு. அவர்களுக்கு ஒரு பிரதியுத்தரமாக, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினால் தேவனுடைய கற்பனைகளை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? அவங்க என்ன கேட்டாங்க? ஏன் முன்னோர்களின் பாரம்பரியத்தை நீங்கள் ஏன் கை கொள்ளலன்னு கேட்குறாங்க. இவர் கேட்குற நீங்கள் ஏன் வசனத்தை கை கொள்ள மாட்டீங்கன்னு கேட்குறாரு. அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க, இவர் ஒரு கேள்வி கேட்டாங்க. நீங்கள் பாரம்பரியத்தை கை கொள்ளணுங்க வரீங்க, நீங்கள் ஏன் வசனத்தை கை கொள்ளலை? நம்ம எந்த ஒரு காரியம் செய்தாலும் வசனம் மட்டும்தான் அது ஃபவுண்டேஷனாக அஸ்திபாரமாக இருக்கணும். வசனத்தோட நல்ல உறவு, வசனத்தோட நல்ல ஐக்கியம் இருக்குது என்றால் இந்த பூமியில் சுகமாக இருக்கலாம், நிறைவாக இருக்கலாம், செழிப்பாக இருக்கலாம். அந்த உறவின் மூலமாக தான் கனிகள் உண்டாகுது. ஆண்டவர் சொன்னார் யோவான் 15, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால். அந்த உறவு வசனத்தின் அடிப்படையில் வசனத்தை கை கொண்டு இருந்துச்சோம்னா கனியுள்ள வாழ்க்கை இருக்கும், வெற்றியுள்ள வாழ்க்கை இருக்கும். வசனத்தின் அடிப்படையில் இல்லாமல் வெறும் மத சடங்காச்சாரம் மட்டும் இருக்குதென்றால் டியூட்டி இருக்கும், செயல்பாடுகள் இருக்கும், ஆனால் பதில் இருக்காது இல்லையா? அப்போ நம்ம எல்லாருமே ரட்சிக்கப்படுவது கர்த்தருடைய சித்தம், அப்படித்தானே? எல்லாருமே ரட்சிக்கப்படுவது கர்த்தருடைய சித்தம். யாருமே ஒருத்தனுக்கு ஜெபம் பண்ணும் பொழுது சிலர் ஒரு வேளை ஜெபம் பண்ணலாம், ஆண்டவரே உமக்கு சித்தமாக இருந்தால் அவனை ரட்சியும் அப்படின்னு நம்ம ஜெபிக்க மாட்டோம். எப்படி ஜெயிப்போம்? ஆண்டவரே அவனை ரட்சியும் ஜெயிப்போம். அது கூட கரெக்டான ஜெபமே கிடையாது. அவனை ரட்சித்திருக்கிறார், அவனை ரட்சித்திருக்கிறார். ஆண்டவனே அவனுடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும், உம்மை அறியும்படியாக அவன் கண்கள் திறக்கப்பட வேண்டும், அறுப்புக்கு எஜமான் அறுப்புக்கேற்ற ஆட்களை அனுப்பிவிட வேண்டும் என்று அப்படித்தான் ஜெபிக்கணும். அவனை ரட்சிக்க வேண்டும் ஜெபிச்சா கூட நீங்கள் யாரே ஒரு பண்ண ஜெபத்தை நீங்கள் காப்பி அடித்து பண்ணுறீங்கன்னு அர்த்தம். பரம்பரை யாரே ஜெபம் பண்ணியிருக்காங்க, அதை அடித்து நீங்கள் காப்பி அடித்து பண்ணுறீங்கன்னு அர்த்தம். கர்த்தர் ரட்சித்திருக்கிறார், அவனை விடுதலையாக்கி இருக்கிறார். அவனுக்கு என்ன நடந்தது என்பதை அவன் காணும்படியாக அவன் கண்களை திறந்தரல்னு ஜெபிக்கிறது நல்லது இல்லையா? ரட்சிக்கப்படுவது கர்த்தருடைய சித்தம். அதே போல் சுகமாவது கர்த்தருடைய சித்தம். இன்றைக்கி எத்தனையோ மக்கள் ஆண்டவரே உங்களுக்கு சித்தமாக இருந்தால் அவனை சுகமாக்குங்க. ஹாஸ்பிட்டலில் போய் ஆண்டவரே கிருபையுள்ள தேவனே, இரக்கமுள்ள தேவனே, இவரை சுகமாக்கும் சித்தமாக இருந்துச்சுன்னா இவரை சுகமாக்குங்க. உமக்கு அது சித்தம் இல்லைன்னா இந்த சகோதரனை பலப்படுத்துங்க, உங்களுடைய சித்தம் நடக்கட்டும் அப்படி சொல்லிட்டு வந்துடுவாங்க. அப்படி சொன்னாங்க இல்லையா? அந்த ஜெபத்தை எங்கேருந்து கற்றுருக்காங்க? அவர் தான் கற்றுக்கிட்டாரா? ஆண்டவர் பேர்லேருந்து அவருக்கு ஒரு சத்தமாக சொல்லி கொடுத்தாரா? மகனே நீ இப்படி ஜெபம் பண்ணுவாயான்னு சொல்லி கொடுத்தாரா? அவர் இன்னொருத்தட்ட கற்றுருக்காரு. அவர் எங்கே கற்றுருக்கிறாரு? அவர் முன்னோட்ட கற்றுருக்காரு. இப்படியே கற்றுக்கிட்டு முதல்ல ஒருத்தர் ஜெபம் பண்ணார் பார்த்தீங்களா? அவர் எங்கே ஜெபம் பண்ணாருன்னா அவர் வந்த பாரம்பரியத்திலேருந்து நடந்து இருந்திருப்பார். நடக்கிறது இறைவன் சித்தம் நடக்கட்டும், நம்ம என்ன கடவுளை வேண்டுறோமோ கடையில் இறைவன் சித்தம் நடக்கட்டும். அந்த இறைவன் சித்தம் நடக்கட்டுங்கிறத கடைசியில் என்ன கொண்டு வந்துட்டாரு? இங்கே ஸ்பிரிச்சுவலாக கொண்டு வந்துட்டார். சில மக்கள் ஜெபம் பண்ணுறாங்க இல்லையா? இன்னமும் இருக்காங்க. நம்ம என்ன ஜெபம் பண்ணாலும் கர்த்தருடைய சித்தம் தான் நடக்கும். நம்ம எவ்வளோ தான் முக்கிய ஜெபம் பண்ணாலும் சரி தான், முழங்கால் பண்ணி ஜெபம் பண்ணாலும் தான், கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணாலும் தான், கர்த்தருடைய சித்தம் மட்டும் தான் நடக்கும், வேற ஒன்றும் நடக்காது. கர்த்தருடைய சித்தத்தை மீறி நடக்காது. அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நடக்கும், அதான் நடக்கும். உண்மைதான். அவர் என்ன நினைக்கிறாரோ அதான் நடக்கணும். நாம் எதுக்கு ஜெபம் பண்ணணும்? நான் சொன்னது புரியுதுங்களா? கடைசியில் அவருடைய விருப்பம் தான் நடக்கும். நம்ம ஜெபம் பண்ணாலும் ஜெபம் பண்ணிட்டாலும் அவர் நடக்கிறதா நடக்கணும்னா நான் அதுக்கு ஜெபம் பண்ணணும். ஏசு ஜெபம் பண்ணாரு, உங்களுடைய சித்தம் ஆண்டவரே எங்களுடைய சித்தத்தின்படி அல்ல, அது வேற. அது ப்ரேயர் ஆஃப் டெடிகேஷன் அண்ட் கான்சிக்ரேஷன். தேவனுடைய சித்தத்துக்கு நம்மை ஈல்டு பண்ணுவது, இணங்குவது, அது வேற. ஆனால் சுகம் தெய்வ சித்தம், ஆரோக்கியம் தெய்வ சித்தம், வெற்றியாக வாழ்வது தெய்வ சித்தம், குறைவில்லாமல் வாழ்வது தெய்வ சித்தம். இந்த சித்தத்தில் நீங்கள் வாழ வேண்டும் என்றால் 4 பேர் உங்களுக்கு முன்னாடி எப்படி ஜெபம் பண்ணாங்க அதன் அடிப்படையில் ஜெபம் பண்ணக்கூடாது. வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன் அடிப்படையில் போனீங்கன்னா நீங்கள் சத்தியத்தில் நடக்கிறீங்க, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த ஊழியக்கார் ஜெபம் பண்ணார். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரெலாம் சொன்னார், அவர் ஒரு கேசட்டில் பேசியிருப்பார், பெரிய ஊழியக்காரர். அவருடைய ஊழியத்தின் நிமித்தம் எத்தனை ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கிறிஸ்துவண்ட வந்திருக்கிறாங்க. ஒரு மதிக்கக்கூடிய ஊழியக்காரர் தான், அவரை பற்றி நான் குறை சொல்லலை. அவங்களுக்கு கிடைச்ச அறிவு அந்த அடிப்படையில் அவங்க நடந்திருக்காங்க. அவர் என்ன சொன்னார்னா, நம்ம பிசாசை துரத்துறதுக்கு அதிகாரம் கிடையாதுன்னு. என்ன சொல்கிறேன்னா, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக அப்படித்தான் நீ சொல்லணும் அப்படின்னாரு. அப்படி வசனம் இருக்கா? இருக்கும். அவ்வளோ ஒரு ஊழியக்காரனா இல்லாமல் சொல்லியிருப்பார். இருக்கும், இருக்கு. அவர் ஏன் சொன்னார்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் நமக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்படலை.
இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் எதை கட்டுகிறோமோ அதை கட்டப்படும், எதை கட்டவிழ்க்கிறோமோ அது கட்டவிழ்க்கப்படும். அதே ஊழியக்காரர் சொன்னார், நான் மரணப்படுக்கையில் இருந்தேன். அப்புறம் ஒரு சகோதரர் டெய்லி வருவார். வரும் பொழுது என்னுடைய படுக்கறையில் ஒவ்வொரு நாளும் தவறாமல் வந்து அவர் ஒரு சில நிமிடங்கள் கண்ணீர் விட்டு போவார். அந்த கண்ணீரை கர்த்தர் கேட்டு என்னை சுகமாக்கினார். அவர் சுகமாக்கப்பட்டார், அவர் கண்ணீர் விட்டார், அதெல்லாம் கரெக்டு தான். அந்த கண்ணீரில் தான் அவர் சுகமானாரும் கேட்டால் கிடையாது, அவருடைய தழும்புகளால் தான் சுகமானார். அந்த சகோதரன் மட்டும் கண்ணீர் விட்டுருக்க மாட்டாங்க, எத்தனையோ மக்கள் ஜெபிச்சிருப்பாங்க. நீங்கள் வந்து ஒருத்தர் கண்ணீர் விட்டார் நினச்சி நீங்களும் போய் கண்ணீர் விட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சத்தியத்தில் போல எங்கே போகிறீங்கன்னா பாரம்பரியத்தில் போவீங்க. நீங்கள் கண்ணீர் விட்டு கடைசியில் ஒருத்தர் சுகமாகலன்னு வச்சுங்களேன், நீங்கள் மட்டும் தான் கண்ணீர் விட்டீங்க, வேறு யாரும் ஜெபிக்கல, கடைசியில் அவர் போயிட்டாருன்னா என்ன சொல்லுவீங்கன்னா, கர்த்தர் ஒரு பரலோகத்தை எடுத்துக்கிட்டாரு. கர்த்தர் வந்து இந்த ரோஜா தோட்டம், இந்த ரோஜா இங்கே இருக்கிறதை பார்க்கலாம் பரலோகத்துக்கு நல்லதுன்னு சொல்லி பிடுங்கி கொண்டு வச்சு ஆரம்பிங்க. இப்போ எங்கேருந்து கற்றுக்கிட்டீங்க? மதத்துலேருந்து கற்றுக்கிட்டீங்க. மதம் எப்பொழுதுமே கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக தான் இருக்கும். ஆனால் உங்களை ஆக்டிவாக காமிக்கும், தேவன் இருக்க உறவில் இருக்கிற மாதிரி காமிக்கும். ஆனால் வெளியே ஏதாச்சும் கனி இருக்குன்னு பார்த்தா ஒரு கனியும் இருக்காது, ஒரு கனியாக இருக்காது. பார்ப்பதற்கு நீங்கள் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருக்கும். என்கிட்ட ஒரு தம்பி கேட்டான், நம்ம சர்ச்சு தம்பி தான், ஒரு பெரிய ஊழியக்காரர், அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணியிருக்காங்க. அவங்க நீங்கள் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுங்க, கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுங்க இருக்காங்க நிறைய நேரம். ஏண்டவனு கேட்டான், பாஸ்டர் அப்படி தான் ஜெபம் பண்ணுமான்னு கேட்டான். அவங்க அப்படி ஜெபம் பண்ணுவாங்களா கேட்டேன். அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க பாஸ்டர்னா. அப்போ அவங்க எப்படி பண்ணுறாங்களோ எப்படி பண்ணிட்டு போனேன். அவங்க கண்ணீர் விட மாட்டாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க ஆண்டவருக்கு உறவில் வருவாங்க. நீங்கள் அப்படி வாங்க பேசு பாருங்க. இன்னைக்கு இருக்க மதம் பாவத்தை குறித்தும் பாவியின் மேலேயும் எரிச்சல் அடையுது, பாவத்தின் மேலே எரிச்சல் அடையுது, பாவியின் மேலேயும் எரிச்சல் அடையுது. இன்றைக்கி இருக்கிற மதம் அது கிறிஸ்தவ மதத்தை சொல்கிறேன். பாவியின் மேலேயும் பாவத்தின் மேலேயும் எரிச்சல் அடையுது. இயேசு ஒரு இடத்துல கூட பாவத்தின் மேலேயும் பாவியின் மேலேயும் எரிச்சல் அடையலைங்க. நீங்கள் மாத்தை மார்க்கு யோவான் ஃபுல்லாக படித்து பாருங்கள், ஒரு இடத்துல கூட இயேசு பாவத்தின் மேலேயும் பாவியின் மேலும் இயேசு எரிச்சலாகவே இல்லை. பாவத்தை வெறுத்தார். ஆனால் அந்த பாவம் செய்த மனிதனை கர்த்தர் ஒரு நாளும் கடினமான வார்த்தைகளை பேசலை, அவனை நேசித்தார். அவனுடைய தன்னுடைய நேச கரத்துக்குள்ளே கொண்டு வந்து அவனை மாற்றினார். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு பெண்ணை விபச்சாரத்தில் கையுமையுமா பிடிச்சு கொண்டு வராங்க. விபச்சாரத்தில் பிடிச்சு கொண்டு வராங்கன்னா தரன்னு இழுத்து கொண்டு வருவாங்க. அந்த காலத்தில் கொண்டு வந்து ஆண்டவருக்கு முன்பாக வைக்கிறாங்க. இவள் விபச்சாரம் பண்ணியிருக்கா, மோசேயுடைய சட்டத்தின்படி இவளை என்ன செய்யணும்? அந்த ஆண் வரலை. அப்போ ஆண்டவர் வந்து அவன் மேலே எரிச்சல் அடையலை. எரிச்சல் அடைஞ்சாரா? விரியம் அம்புக்குட்டியே விபச்சாரியே அப்படின்னு சொன்னாரா? எரிச்சல் அடையலை. ஆனால் அவள் செய்த பாவத்தை அவர் நியாயமும் சொல்லலை. பரவாயில்லம்மா, பாவம் தானே பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லலை. நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, இனி இனி பாவம் செய்யாதீர்கள். நீங்கள் எப்பப்பெல்லாம் ஒரு மனிதன் பாவம் செய்கிறான் அவன் மேலே எரிச்சல் அடைகிறீங்க, அவன் மேலே எரிஞ்சு விழுகிறீங்க, அவனை கண்டம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து உறவுல இல்லை மதத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். உறவு வேற, மதம் வேற. இன்னைக்கு நிறைய மக்களுக்கு வந்து உறவுல இருக்கிறது மாதிரி காமித்து மதவாதிகள் இருப்பார்கள். ஒருத்தனை கண்டம் பண்ணுறீங்க, ஏசு கண்டம் பண்ணலைங்க. நானும் உன்னை குற்றவாளியாக தீர்க்கவில்லை, இனி பாவம் செய்யாதீர்கள். உன்னை குற்றப்படுத்தணும் யாரும் கேட்டார்? ஒருவரும் இல்லை ஆண்டவரே. என்ன இப்போ நீங்கள் ஒருத்தனை குற்றம் சாட்டுறீங்க, அவன் தப்பு அப்படிங்கிறீங்க, அப்படி தானே? நம்ம ஊரில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒருத்தனை இப்படி நீட்டினீங்கன்னா குறைஞ்சது உங்களை நோக்கி 3 விரல் வரும். அவனை ஒரு விரல் காமிச்சிங்கன்னா உங்களை நோக்கி 3 விரல் காமிக்கும். அவன் பாவம் செஞ்சிட்டான், அப்படித்தானே? நீங்கள் ஒரு பாவம் செய்யலையா? ஏங்க அவன் பாவம் செஞ்சிட்டாங்க, அவன் செஞ்ச பாவத்தை நீங்கள் செய்யலை. அவன் வந்து தரவரிசையில் 98 ஃபஸ்ட் ரேங்க், நீங்கள் தரவரிசையில் 78. கர்த்தர் தரவரிசையை பார்க்குற கிடையாது, கர்த்தர் வந்து பாவமாக தான் பார்க்குறாரு. அவனை பாவம்னு சொல்லி அவனை தண்டிச்சிங்கல்ல, அவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தீங்கல்ல. அப்போ நீங்கள் எப்போவுமே மதம் எப்பொழுதுமே அடுத்தவனை பார்க்கும். மதம் ஒரு நாளும் தன்னை கண்ணாடிக்கு முன்னாடி நீக்கி பார்க்கவே பார்க்காது. மதவாதிகள் அடுத்தவனுடைய பாவத்தில் எரிச்சல் அடைவான், தன்னை குறித்து எந்த ஒரு காரியம் செய்ய மாட்டான். எஸ் எந்த இடத்துலையும் பாவிகள் மேலேயும் பாவத்தின் மேலேயும் ரொம்ப ஹார்டாக நடந்துக்கிட்டே இல்லைங்க.
இயேசு ஒரு வீட்டுக்கு வராரு. ஒரு பெச்சாரி கண்ணீர் விட்டு இவருடைய பாதத்தை தன் தலைமையினால் துடைக்கிறார். ஆண்டவர் ஒன்றுமே சொல்லலை. ஏமா உனக்கு அறிவில்லை, நான் யாருன்னு நீ யாருன்னு தெரிய வேணாமா, யாருடைய பாதத்தை பிடிக்கிறான்னு உனக்கு அறிவு வேணாமா, போமா அங்கிட்டு, தப்பான பாங்க 4 பேர். அப்படி தான் நம்ம சொல்லுவோம். நம்ம சொல்கிறோம்ல, நம்ம கொண்டாடி சொல்லிடுவா. அவள் பாட்டுக்கும் காலை தடவிக்கிட்டே இருக்கா, நீங்கள் பாட்டுக்கு பேசாமல் இருக்கீங்க. நல்ல வேளை அவர் கல்யாணம் முடிக்கல. அவரும் ஒன்றும் சொல்லலை. அங்கே இருக்க பரிசேயன் சொல்கிறான், இவர் தீர்க்கதரிசி என்றால் அவர் பாவி என்று அவருக்கு தெரியாதா அப்படிங்கிறார். அவர் எரிஞ்சு விழுந்திருந்தாரு, அவர் மேலே ரொம்ப கடினமாக நடந்திருந்தாருன்னா அவன் எப்படி பார்த்துருப்பான்னா இவர் தீர்க்கதரிசி அப்படின்னு பார்த்துருப்பான். ஆனால் அவர் அப்படி பார்க்கல, அவர்கிட்ட மென்மையாக நடந்து வர்றாரு. அப்போ தான் ஆண்டவர் கதை சொல்கிறார், என்னுடைய பாவங்கள் அதிகமாக மன்னிக்கப்பட்டதோ அவன் அதிகமாக தேவனிடத்தில் அன்பு கூறுவாண்டார். இவருடைய பாவத்தை நான் மன்னிச்சிருக்கேங்கிறார். பாவத்தை மன்னிச்சிருக்கேன், அதனால் நேசிக்கிறேங்கிறார். நான் சொன்னது புரியுதுங்களா? என்னைக்கு மதம் வேற, உறவு வேற. வாசிப்போம். மதவாதிகள் நடந்து கொள்ளுகிற விதம் வேற, உறவுக்குள்ள இருக்கிற மக்கள் நடந்து கொள்ளுகிற விதம் வேற. மதவாதிகள் எரிச்சல் அடைவார்கள், கோபம் அடைவார்கள். உறவுக்குள்ள இருக்கிறவர்கள் சாந்தமுள்ள இருப்பார்கள். பிள்ளையை சீர்திருத்தது வேற, பிள்ளையை சீர்திருத்தது வேற, கடிந்து கொள்வது வேற. அடிக்கணும், சீர்திருத்தணும், ஆனால் இருதயத்தில் கோபம் இருக்கக்கூடாது. கோபம் இருக்கக்கூடாது, ஆக்கினை உள்ளத்தில் இருக்கக்கூடாது. வாசிப்போம் லூக்கா 18. அது பெரிய வித்தியாசம். நீங்கள் பைபிள் முழுக்க படித்து பார்த்தீங்கன்னா பாவிகள் மேலும் வேசிகள் மேலும் ஆயக்காரர்கள் மேலும் ஆண்டவர் அந்தளவுக்கு கோபமாக இருந்தால் நீங்கள் பார்க்கவே முடியாது. லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் அவர்கள் எப்படி ஜெபித்தார்கள் இருக்கு. அதாவது ஒரு பரிசையன் எப்படி ஜெபித்தான், மதவாதி எப்படி ஜெபித்தான் இருக்கு ஒரு பெரிய உதாரணம் இருக்கிறது. நம்மளும் அப்படித்தான் ஜெபிக்கிறோம்னா நம்ம மனம் திரும்பணும். நீங்கள் வேதம் முழுவதும் படித்து பார்த்தீங்கன்னா இயேசு ஒரு இடத்துல கூட பரிசேயர்களோடும் சதுசேயர்களோடும் வேதப்பாரர்களோடும் தன்னை இணைச்சு கொள்ளவே மாட்டார். அவர்களோடு தன்னை ஐடென்டிஃபை பண்ணவே மாட்டார். அந்த கூட்டத்தோடு நான் சேராதவன் அப்படி தான் காமிச்சே வந்தார். ஒரு இடத்துல கூட அவங்களோடு அவர் ஐக்கியப்படலை, ஒரு இடத்துல கூட அவர்களோடு இணைந்து போகவே இல்லை. லூக்கா 18 திருப்போம். லூக்கா 18:9. அன்றையும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாக எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றொருவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராதபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பலை அடித்து கொண்டு, தேவனே, பாவியாக என் மேல் கிருபையாக இரும் என்றான். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். எடுத்து ஒன்று சொல்லுகிறது, தங்களை நீதிமான் என்று நம்பி தங்கள் சுய கிரியின் அடிப்படையில், தங்களுடைய செயல்பாடுகளின் அடிப்படையில் தங்களை நீதிமான், நம்ம நீதிமான் தான், நம்மளுடைய செயல் சரியாக இருக்குது, நம்ம பேச்சு சரியாக இருக்குது, நம்ம போன இடம் சரியாக இருக்குது, அதன் அடிப்படையில் நீதிமான் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாக எண்ணின சிலரை குறித்து, எப்பப்பெல்லாம் உங்களை உயர்வாக நினச்சி, உங்களோட செயல்கள், உங்களோட அர்ப்பணிப்பு, இந்த காரியத்தினெல்லாம் உங்களை உயர்வாக நினச்சி, எப்பப்பெல்லாம் ஒருத்தரை நீங்கள் கீழே நினைக்கிறீங்களோ, தரக்குறவாக நினைக்கிறீங்களோ, அப்பப்பெல்லாம் நீங்கள் உங்களுக்குள்ள பரிசேத்துவம் என்கிற புளித்த மாவு உள்ளே வந்துச்சுன்னு அர்த்தம். எந்த நேரமாக தான் சரி, எப்பப்பெல்லாம் உங்களை ஹையராக நினச்சி, ஆவிக்குரியதில் ஹையராக நினச்சி மற்றவங்களை நீங்கள் கீழே நினச்சிட்டிங்கன்னா இந்த பரிசேத்துவம் வந்திருக்கு. அவனை ரொம்ப மதிக்கலைன்னு சொல்லலை, இங்கே சொல்லுகிறது மற்றவர்களை அற்பமாக எண்ணி, அவனை விரும்பலை அப்படின்னு சொல்லலை, அவனை அற்பமாக மட்டமாக எண்ணியிருக்கான். என்ன ஜெபிக்கிறான்னா, இந்த பரிசேயன், நாயக்காரன்,
விபச்சாரக்காரன் இவனை போல நான் இராதனால நான் சோத்தரிக்கிறேங்கிறான். இப்படி தான் அவனோட டெய்லி ஜெபம் இருக்குங்கிறான். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என்னை ஒரு பாவியை போல ஒரு ஆயக்காரனை போல படைக்காமல் நான் ஒரு பரிசையனாக இருக்கிறதை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். அது நேரத்தில் இன்னொரு வார்த்தையும் சொல்லி ஜெபம் பண்ணுவாங்கிறான் அவங்க. நான் ஒரு பெண்ணா பிறக்கலை என்பதை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். நான் சொல்லலைங்க, பரிசையன். ஆண்டவரே என்னை ஒரு ஆயக்காரனை படைக்கலை, என்னை ஒரு வேசியா படைக்கலை, என்னை ஒரு பெண்ணா படைக்கலை. இந்த பிறப்பு எனக்கு கிடைச்சதுனால நான் சந்தோஷப்படுறேன், அதை குறித்து பெருமை அடைகிறேங்கிறான். அதான் எப்பப்பெல்லாம் உங்களை நினச்சி இன்னொரு ஆளை நீங்கள் மட்டம் தட்டுறீங்களோ அப்பப்பெல்லாம் அதுக்குள்ளே பரிசேத்துவம் இருக்குன்னு அர்த்தம். ஒருத்தன் போய் ஜெபிக்கிறான், ஆயக்காரன் ஜெபிக்கிறான், அவன் தேவனை நோக்கி பார்ப்பதற்கு அவனுக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறான். தன்னுடைய செயல்பாடுகள் தன்னுடைய கிரியைகள் தேவனுக்கு முன்பாக தன்னை கொண்டு போகாதுன்னு நினைக்கிறான். அதனால் முழுக்க முழுக்க தேவனை பார்த்து ஆண்டவரை என் மேலே கிருபையாயிரும் இரக்கமாக இருக்கிறான். இவன் தன்னுடைய செயல்பாடுகள் பெர்ஃபெக்டாக இருக்குது. தசமம் கொடுக்குறான், காணிக்கை கொடுக்குறான், உபவாசம் பண்ணுறான், எல்லாமே ஆவிக்குரிய செயல்பாடுகள் எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்கிறதுனால தனக்கும் தேவனுக்கு உறவும் பெர்ஃபெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறான். ஆனால் பெர்ஃபெக்ட் கிடையாது. இவன் தன் செயலை பார்க்குறான், அவன் அவரை பார்க்குறான். எப்பப்பெல்லாம் செயலை முன்னிறுத்துகிறதோ, மதம் எப்பெல்லாம் செயலை முன்னிறுத்துகிறதோ, ஒரு ஜெபம் பண்ணும்போது கூட காலையில் ஜெபம் பண்ண போகிறீங்க வச்சுங்களேன், அன்றைக்கி காலையில் உங்களுக்கு ஜெபம் உங்களுடைய செயல் சரியாக இல்லைன்னா உங்களுக்கு ஃப்ளோ வராது. இன்றைக்கி நம்ம சரியாக நடந்துக்கலை, நம்ம செயல் சரியாக இல்லை, அதனால் இன்றைக்கி நம்ம நம்ம ஜெபத்தை அங்கீகரிக்க மாட்டார். எப்பப்பெல்லாம் உங்கள் செயலை மையமாக வச்சு தேவன்கிட்ட நெருக்கமாக போகிறீங்க, செயல் சரியில்லையோ தேவனை விட்டு விலகி வர்றீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த பரிசேத்துவ ஆவி, மதவாதி ஆவி உள்ள பூந்துருச்சுன்னு அர்த்தம். எந்த நிலையில் இருந்தாலும் நீங்கள் நல்லா இருந்தாலும் சரி தான், நல்லா இல்லட்டாலும் சரி தான், உங்களை நோக்கி பார்க்காம ஆண்டவரை நான் என்னை நோக்கி பார்க்கறதுக்கு என் செயல்கள் உத்தமாக இருந்தாலும் சரி தான், உத்தமாக இல்லைன்னா சரி தான், நான் என்னை பார்க்கவே இல்லை, நான் உண்மை நோக்கி பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஜெபம் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். இவனை பற்றி வேதம் சொல்லுகிறது, அவன் சொல்லுகிறது தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான்னு இருக்கும். வாரத்தில் 2 வாரம் வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், அதெல்லாம் கரெக்டு. என் சம்பாத்திய தசமாக கொடுக்குறேன், எல்லாம் கரெக்டு. வெளியே ஆக்ஷன் கரெக்டு, ஆனால் உள்ள உறவு கிடையாது. அவன் தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான் இருக்கு, தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான் இருக்கு. ஸோ ஆங்கில வைப்பில் ஹி ப்ரேட் டு ஹிம்செல்ஃப்னு இருக்கு, தன்னை நோக்கி ஜெபம் பண்ணான் இருக்கு. ஏன்? அவன் தன்னைத்தான் பார்த்தான், தன் செயல்களை பார்த்தான், தன் கிரியைகளை பார்த்தான். தன் செயல்களும் கிரியைகளும் நல்லா இருந்ததுனால நம்ம பரிசுத்தமாக நினச்சான். எப்பப்பெல்லாம் உங்கள் செயல்களின் அடிப்படையில் தேவன்கிட்ட போகிறீங்களோ, இன்றைக்கி நிறைய சபை பிரிவு இருக்கு. அப்படி அவங்க செயல் சரியாக இருக்கிறதுனால மற்ற செயல் சரியில்லாத மக்களை இவங்க பரலோகமே போக மாட்டான்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. அப்படி நினச்சோம்னா அந்த உறவுக்குள்ளே நம்ம வரலன்னு அர்த்தம். இந்த பரிசையன் சதிசையன் வேத பார்க்கன் இருக்கான் பார்த்தீங்களா, இந்த சதுசேயர் இந்த அரசியல் காரியத்தை ஈடுபடுகிற ஆட்கள். ரோம அரசியலையும் சரி, சபையிலையும் சரி முக்கியமான பங்கு வகிக்கிறவர்கள், ரோம சாம்ராஜ்யத்தோடு நல்ல ஒரு கான்டாக்டில் இருக்கக்கூடிய ஆட்கள். அவங்கள பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, நல்லா ஆடம்பரமாக செலவு பண்ணுறவன், நல்லா ஆடம்பரமாக செலவு பண்ணுறவன், நல்லா ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறவன், தன் கிரிகளை குறித்தெல்லாம் ரொம்ப பெருசாக சட்டம் பண்ணாதவன். ஏன்னா அவனுடைய நினைப்பு என்னன்னா, செத்ததுக்கப்புறம் அவ்வளோதான், உயிர் தெழுதலே கிடையாது. அதனால் எப்படி வாழ்கிறோமோ நல்லா புசிப்போம் குடிச்சிட்டு வாழ்ந்துருப்போம், ஏன்னா இதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னா அதான் அவனுடைய கொள்கை. இந்த பரிசேயன் எப்படின்னா, பரிசேயன் என்ன சொல்கிறாங்க, பரிசேயன் பெரும்பாலும் வியாபாரம் பண்ணுறவங்கிறாங்க. பரிசேயன் கிட்டத்தட்ட எல்லாருமே கோடீஸ்வரங்கிறாங்க. இயேசுவின் காலத்தில் 6000 பரிசேயர் இருந்திருக்காங்க. அவங்களாம் யூதர்கள் தாங்க, ஆனால் பரிசேய கொள்கையை கடைப்பிடிக்கிறவர்கள். பெரும்பாலும் பிஸ்னஸ்மென்ஸ், நல்ல செல்வந்தமாக இருக்கக்கூடிய ஆட்கள், ஆனால் கஞ்சனாக வாழக்கூடிய ஆட்கள். அந்த சொல்கிறார் பார்த்தீங்களா, அதை சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடக்கூடாது, சரீர ஒடுக்குதல் இருக்கு பார்த்தீங்களா, பைபிளில் பேசுகிறாங்க. சரீர ஒடுக்குதல்ங்கிற மாயமான தாழ்மைங்கிறத பார்த்தீங்களா. நீங்கள் நல்லா சாப்பிடக்கூடாது, நல்லா உடுத்தக்கூடாது, எவ்வளோ பணம் இருந்தால் கூட உடனே ரொம்ப ஒடுக்கி வாழணும். அப்படி ஒடுக்கி வாழ்ந்தீங்கன்னா உனக்கு மோட்சம் கிடைக்கும்.
இன்னைக்கும் இந்த கொள்கையில் சர்ச்சஸ் இருக்கான சர்ச்சஸ் இருக்கு, சபை இருக்கு. எத்தனை சபை இருக்கு? இந்த ஆயக்காரன் எப்படின்னா ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு பார்க்குறவன், சபை காரியங்களுக்கு இப்போ கவனம் செலுத்துறவன், மக்களுக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுக்குறவன். இவங்க எப்படி இருந்தாங்கன்னா 10 கற்பனை இருக்கு பார்த்தீங்களா? 10 கற்பனை நோக்கம் என்னன்னா, 10 கற்பனை நோக்கம் வந்து தேவனோட கொண்டு வரணும், அதான் நோக்கம். நீங்கள் எந்த ஒரு பாரம்பரியத்தை எடுத்துங்க, பாரம்பரியத்தோடைய நோக்கம் என்ன? உங்களை தேவன்கிட்ட கொண்டு வரணும். தேவன்கிட்ட கொண்டு வந்துருச்சுன்னா அதோட நோக்கம் முடிஞ்சிடும், அது உங்களை விட்டு போயிடணும் அப்படியே. நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் கிறிஸ்துவனிடத்தில் கொண்டு வரணும். ஆனால் நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிச்சின்னா கடைப்பிடிக்க முடியாது. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்க நினைக்கிறீங்கள, முடியல, நீ இப்படிலாம் செஞ்சீங்கன்னா கடைப்பிடிச்சலாம். நான் அதாவது அதை எனக்கு எப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா, அதுக்கு விளக்கம் கொடுத்தாங்க. அதாவது இந்த ரபிமார்கள் இந்த வேதப்பாரர்கள்லாம் விளக்கம் கொடுத்தான். எப்படி விளக்கம் கொடுத்தான்னா, இதைத்தான் சொல்லு வருது, அதனால் நீ இதை இப்படி செஞ்சிட்டீன்னா நீ கடை கொண்டது மாறி அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை நீர்த்து போக வச்சான். மலைப்பிரசங்கம் முழுக்க படிச்சு பாருங்க. இயேசு ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவார். என்ன சொல்லுவார்? நீங்க இப்படி கேள்விப்பட்டிருப்பீர்கள், நான் இப்படி சொல்லுகிறேன் பாரு. நியாயப்பிரமாணத்தை எப்படி கொண்டு வந்துட்டான்னா, கடைப்பிடிக்கிற ரீதியில் கொண்டு வந்துட்டான். ஈஸியாக கடைப்பிடிச்சிடலாம். நாங்கள்லாம் கடைப்பிடிக்கிறவர்கள் அப்படின்னு தங்களை ப்ரொமோட் பண்ணான். எவனாவது கடைப்பிடிக்கணும்னு சொன்னான்னு வச்சுங்களேன், கடைப்பிடிக்காத முடியாத அளவுக்கு சட்டம் சொல்லுவான் அவனுக்கு. அதனால ஏன் சொன்னார், அவன் சொல்றதை செய், அவன் செய்கிறத செய்யாதுனர். அவன் சொல்றதை செய், அவன் சொல்லுவான் கரெக்டா, ஆனால் அவன் செய்ய மாட்டான். அவன் வந்து தன்னை பக்திமான் மூலம் காமிச்சு பேச போடுவான். இன்னைக்கு எத்தனை சபைகள் இருக்குங்க, சில காரியங்களை கடைப்பிடிக்கிறாங்க. நீங்கள் கடைப்பிடிக்கிறது எந்த வசனத்தின் அடிப்படையில் கடைப்பிடிக்கிறீங்கன்னு கேட்டோம்னா அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் கடைப்பிடிக்கிறீங்களே, அதை கடைப்பிடிக்கிறதுனுடைய வசன ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா அவங்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் சொல்ல முடியாது. இப்போ சில ட்ரெஸ்ஸில் சில சபையில் வந்து நகை போடக்கூடாதுங்கிறாங்க. எந்த வசன ஆதாரம்னு கேட்டோம்னா, இந்த பழைய ஏற்பாட்டில் சம்மந்தமே இல்லாத 2-3 வசனம் காமிப்பாங்க. அந்த வசனத்துக்கும் நகை போடுறதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இருக்காது. நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் பரம்பரையமாக வந்தாலும் சரி தான், யார் சொன்னாலும் சரி தான், நம்ம வார்த்தையை மதிக்கிறோம் என்றால் யார் சொன்னாங்க என்பதை பார்க்கலும் வசனம் சொல்லுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா சக்ஸஸாக வாழலாம். மார்க் திருப்போம், மார்க் 7 6ஆம் வசனம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாக இருக்குது. வாயில் பேசுறது நல்லா இருக்கு, பேசுகிறத பார்த்தோம்னா ஆவிக்குரிய ஆள் மாதிரி தெரியும். இந்த மதமும் அரசியலும் ஒன்று தெரியுமா? மதமும் அரசியலும் ஒன்று. மதமும் அரசியல் எப்படின்னா, அவனோட ட்ராக் ரெக்கார்டை பார்க்க மாட்டாங்க. அவன் யார், எங்கேருந்து வந்தான், அவன் எப்படிப்பட்டவன், அவன் அரசியல் வர்றதுக்கு முன்னாடி அவன் என்ன செஞ்சான், எத்தனை மக்களுக்கு உதவி செஞ்சான், அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. வாயால் நல்லா அப்படியே வடை சுட்டான்னு வச்சுங்களேன், மக்கள் நம்புவாங்க. இவன் சொல்கிறாரு, உதடுகளால் என்னை பேசுறது நல்லா சம்முன்னு பேசுவான், ஆனால் உள்ள ஒன்றுமே கிடையாது. சில மக்கள் பாருங்கள், ஜெபம் பண்ணும்போது அவ்வளோ அழகான வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா? அப்படி பர்ஃபெக்ட் வேர்டு இருக்கும், ஆனால் ஒரு வார்த்தை கூட இருதயத்திலேருந்து வராது. கர்த்தர் நீங்கள் என்ன வார்த்தை பேசுகிறீங்கன்னு பார்க்குறது கிடையாதுங்க, இருதயத்திலேருந்து பேசுகிறீங்க. சில சொல்கிறாங்க நான் ஜெபம் பண்ண தெரியலங்கிறாங்க. ஜெபம் பண்ண உங்களுக்கு தெரியவே வேணாங்க. ஜெபம் பண்ண தெரியாமல் ஜெபம் பண்ணாதாங்க நல்லா ஜெபம் பண்ணுவீங்க. நீங்கள் ஜெபம் பண்ண தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், இப்போ என்ன பண்ணுங்க, உங்களுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ வந்து நீ உறவில் போக மாட்டீங்க, சட்டத்துக்குள்ளே போயிடுவீங்க. ஜெபம் பண்ணவே தெரியலையா, நல்லா ஜெபம் பண்ணுவீங்க. நீங்கள் அப்போ தான் ஒன்றுமே தெரியலப்பா ஒடி உள்ளத்தை உடச்சி அவட பேசிகிட்டு இருப்பீங்க. தெரிஞ்சு ஜெபம் பண்ணி வசனத்தின் அடிப்படையில் பண்ணிங்கன்னா அது அறிவுபூர்வமானது, ஆசீர்வாதமானது, நன்மைக்கு எதுவானது. 13ஆம் வசனம். நீங்கள் எத்தனையோ சபை பிரிவுங்க. கீழே சொல்கிறார் 8ஆம் வசனம், நீங்கள் தேவனுடைய கட்டளைகளை 7-8 நீங்கள் தேவனுடைய கட்டளைகளை தள்ளிவிட்டு மனுஷனுடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள்,
மற்றும் இப்படிப்பட்ட அனைத்து சடங்குகளையும் அவனுடைய ஃபுல்லாக வந்து கை கழுவுறது, பாத்திரம் கழுவுறது, செரிமோனியெல்லாம் இதில் தான் கவனம். வெளியே எவ்வளோ சுத்தமாக இருக்குது, உள்ள நீங்கள் நல்லா கவனிங்க. வெளியே நல்லா சுத்தமாக இருக்கணும், நல்லா பல்லு விளக்கணும், இன்னும் பக்கத்தில் யாராச்சும் வந்து பேசணும், காலையிலே பல்லு விளக்கணும். இப்போ எங்கள் வீட்டில் வந்து காலைல 5:30 மணிக்கு எந்திரிச்சிடணும் கட்டாயமாக. எந்திரிச்சிட்டு பல்லு விளக்கிட்டு தான் ஜெபத்துக்கு வரணும். அதாவது ஆண்டவர்கிட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கோம்ல, ஊத்து நீங்கள் ஆண்டவர்கிட்ட 1 மணி கூட நீங்கள் ஊத்தையோடு ஜெபம் பண்ணலாம், ஒன்றும் நத்திங். ஒரு அம்மா கடிச்சு 5:30 மணிக்கு என்னப்படிப்பா பல்லு வளர்ப்பீங்கன்னு கேட்டேன். பிரசவச்சுதான் நான் 5:30 மணிக்கு. அதனால் வெளியே நல்லா கவனிங்க. நீ தனியாக பண்ணுறீங்கன்னா நான் இஷ்யூ. வெளியே நல்லா சுத்தமாக வச்சுக்கோங்க, குளிச்சுக்குங்க, சென்ட்டு போட்டுக்குங்க, அதெல்லாம் வேற. ஆனால் அதெல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு உள்ள பகையும் கசப்பும் விரோதமும் இருந்துச்சுன்னா அது மதம். கர்த்தர் பார்க்கறது வந்து உள்ள இன்னர் காரியத்தை. இங்கே சொல்றார், தேவனுடைய கட்டளைகளை தள்ளிவிட்டு மனுஷனுடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவளாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கருகுவீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள். 6ஆம் வசனம் சொல்றாரு, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். இருதயம் தான் முக்கியம். இருதயம் தான் கர்த்தருடைய பார்வையில் ரொம்ப முக்கியமானது. கர்த்தர் இருதயத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணுகிறார். இன்னைக்கு எத்தனையே சபை பிரிவுகள் பாரம்பரியத்தில் ஆரம்பிச்சுது. சில பாரம்பரியமாக நல்லது தான். இப்போது கேத்தலிக் சர்ச்சில் போனீங்கன்னா சுற்றி சிலை இருக்குது. சிலை எதுக்கு வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? சிலை எதுக்கு வந்துச்சு? முத சிலை வந்தது நல்ல நோக்கத்தோடு வந்துச்சு. அதை வந்து விஷுவல் மீடியா மாதிரி வச்சு சொல்லி கொடுத்தாங்க. இதுதான் மரியா, இதுதான் யோசேப்பு, இப்படித்தான் சிலுவையில் மரிச்சார் என்று சொல்லி கொடுப்பதற்காக. அப்போ கையில் பைபிள் இல்லை. பைபிள் இல்லாதனால அந்த சிலையை வச்சாங்க. கடைசியில் இப்போ பைபிள் வந்ததுக்கப்புறம் அந்த ட்ரெடிஷன் நிறைவேறிடுச்சு. பைபிள் கைக்கு வந்துச்சு. அதாவது 16ஆம் நூற்றாண்டில் எல்லார் கைக்கும் பைபிள் வந்துருச்சு. அதாவது ரெஃபர்மேஷனுக்கு அப்புறம் 1ஆம் நூற்றாண்டு 16ஆம் நூற்றாண்டு கையில் பைபிள் கிடையாதுங்க. சாதாரண மக்கள் மத்தியில் பைபிள் கிடையாதுங்க. 16 நூற்றாண்டு பைபிள் கிடையாது. நீங்கள் கையில் பைபிள் இருக்குன்னா எவ்வளோ பெரிய இனிமேன்மே தெரியுமா? 16ஆம் நூற்றாண்டு சும்மா ஒன்றும் பைபிள் வரல. இங்கிலாந்து வீதியில் 2 ஊழியக்காரங்களை உயிரோடு எரிச்சாங்க. எதுக்கு எரிச்சாங்க தெரியுமா? பைபிளை மொழிபெயர்த்தாங்கன்னு எரிச்சாங்க. யார் எரிச்சாங்க தெரியுமா? RSS காரன் கிடையாது, கிறிஸ்தவன் எரிச்சான். பைபிளை எப்படி சாதாரண மக்கள் தொடக்குற இதில் கொண்டு வரப்போம் அப்படின்னு சொல்லி எரிச்சாங்க. அப்படி எரிச்சு அவ்வளோ பிரச்சனையின் மத்தியில் தான் ஜான் விக்லிஃபு இவங்கெல்லாம் பாடுபட்டு தான் கைக்கு பைபிள் வந்துச்சு. அதனால் முதல்ல இது இருந்துச்சு. இப்போது போன வாரம் சொன்ன பார்த்தீங்களா, சில கோயிலில் வந்து முன்னாடி மணிக்கூண்டு இருக்குது. மணிக்கூண்டு எதுக்கு? மக்களை சர்ச்சுக்கு வர்றதுக்கு. இப்போ மாச்சு வந்துருச்சா, என்ன செய்யணும்? மணிக்கூண்டு இடிச்சிடணும். என்ன கேட்டால் பழைய கூண்டு இருந்தால் இருண்டு போகுது. ஊரில் வந்து பெரிய ஊசி கோபுரமாக இருக்குது, பார்க்கும்போது நல்லா இருக்குது, இந்த ஊரில் சர்ச்சு இருக்குடா அப்படின்னு நல்லா இருக்குது. நீங்கள் புது சர்ச்சு கட்டும் போது மணிக்கூண்டை கட்டக்கூடாது. ஏன்னா ட்ரெடிஷனுடைய நோக்கம் வந்துருச்சு. ட்ரெடிஷன் ஆரம்பித்தது நல்லதுங்க. எல்லா பாரம்பரியமும் ஆரம்பித்த விதம் நல்லது. அந்த நோக்கம் நிறைவேறினதுக்கப்புறம் அது இருந்துச்சுன்னா அது மதமாக மாறிடும். மற்ற 21 வருவோம். மற்ற 21, 28 வாசிப்போம். ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவனிடத்தில் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன், போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் யோவான் நீதி மார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை. ஆயக்காரரும் வேசிகளுமோ அவனை விசுவாசித்தார்கள். நீங்கள் அதை கண்டும் அவனை விசுவாசிக்கும்படியாக பின்பாகிலும் மனஸ்தாபப்படலை. இங்கே சொல்கிறாரு, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே பிரவேசிட்டான். இவன் பிரவேசிக்கலை. ஏன் பிரவேசிக்கலைன்னா, இவனுடைய கொள்கை என்னென்னா, கை கழுவி போனோம்னா பரலோகம் போயிடலாம்,
இப்படி ட்ரெஸ் பண்ணோம்னா பரலோகம் போயிடலாம், இந்த சட்டத்திட்டங்களை கை கொண்டோம்னா பரலோகம் போயிடலாம். ஆனால் ஆயக்காரரும் வேசிகளும் கை கொள்றதுக்கு ஒன்றும் இல்லை. அவன் தன்னை பார்ப்பதற்கு ஒன்றுமே கிடையாது. அவன் உள்ளே போனான், நீங்கள் உள்ளே போகலைங்கிறாரு. சொன்னது புரியுதுங்களா? உறவுன்னு வரும் பொழுது வெளிப்பிரகாரமான எந்த ஒரு செயலும் கிடையாது. நீங்கள் எந்த மதமாக அடிச்சுக்கங்க, கிறிஸ்தவ மதத்தை எடுத்துக்கங்க, ஹிந்து மதத்தை எடுத்துக்கங்க, புத்திசம் எடுத்துக்கங்க, முஸ்லீம் மதத்தை எடுத்துக்கங்க, எந்த மதத்தை எடுத்துக்கங்க, எல்லா மதத்துக்கும் புத்தகம் இருக்குது. எல்லா மதத்துக்கும் புத்தகம் இருக்குது. மற்ற புத்தகத்துக்கும் இந்த புத்தகத்துக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். இந்த புத்தகத்தை நீங்கள் மத புத்தகமாக மாற்றிடலாம், மாற்ற முடியும், மாற்றுறாங்க சிலர்லாம். அது என்ன சொல்ல வருகிறதோ விட்டுட்டு வெளியே கொண்டு போகும்போது மதமாக மாறிடும். மற்ற எல்லா மதமும் சரீரத்தில் எப்படி நடந்து கொள்ளணுங்கிறது மட்டும் தான் பேசுது. சரீரத்தில் எப்படி நடந்து கொண்டு சரீர செயல்கள் மூலமாக தெய்வத்தை திருப்திப்படுத்தலாங்கிறது குறித்து பேசுது. இப்போது முஸ்லீம்ஸ்லேயே இந்த தாடி வச்சு மீசி எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அது அவங்களை பரிசுத்தமாக்குறதுக்கு ஒரு வழி. இது அதாவது வெளிப்புறமாக எப்படி நடந்து கொள்கிறோம் அதன் அடிப்படையில் தான் மோட்சம் போலங்கிறது. வேதம் மட்டும்தான் வெளிப்புற செயலை பற்றி பேசலை, இருதயத்தை பற்றி பேசுது. மனம் திரும்புதலை குறித்து பேசுகிறது. அன்றைக்கி ஒரு அரசியல்வாதி பேசுகிறதா போட்டுதாங்க, ஃபுல்லாக படிக்கலை. அந்தாலும் சொல்கிறான், எந்த மதத்திலையும் இல்லாத ஒன்று பைபிளில் இருக்குது, பைபிளில் மட்டும்தான் மனம் திரும்புதலை பற்றி பேசுதுங்கிறாங்க. வேறு எதுவுமே மனம் திரும்புதலை பற்றி பேசாதுங்க. எண்ணத்தில் சிந்தையை மாற்று, எண்ணங்களை பற்றி பேசும் மதம் இது மட்டும்தான் மனம் திரும்புதலை பற்றி பேசுறது. அது வெளிப்புற செயலை தாண்டி உள்ள இருக்கிற தேவனுக்கு நமக்கு இருக்கிற உறவு. மற்ற 5 தருவாங்க. இங்கே சொல்கிறாரு, பரிசேயர்களும் வேதபாரர்களும் உள்ளே போல உங்களுக்கு முன்னாடி வேசிகளும் ஆயக்காரும் உள்ளே போயிட்டாங்கிறாரு. மற்ற 5:20 வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும்னா வேதபாரகர் பரிசேயர்களோட நீதியை பார்க்க உங்கள் நீதி அதிகமாக இருக்கணும். அதிகமாக இருக்கணும். அவனை காட்டணும், நீ நல்லா பாத்திரம் கழுவணும், அவனை பார்க்கணும், நீ நல்லா சுத்தமாக இருக்கணும்னு சொல்லலை. வேசிகளும் ஆயக்காரரும் எப்படி போனாங்களோ அப்படி நீ போகணும். வேசிகளும் ஆயக்காரரும் தங்களை நம்பலை, சிலுவை நம்பினாங்க, ரத்தத்தை நம்பினாங்க, கிறிஸ்துவ மேலே நம்பிக்கை வச்சாங்க, தேவனுடைய கிருபைக்கு விசுவாசத்தில் ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. அப்படி போனீங்கன்னா கர்த்தர் தன்னுடைய நீதியை கொடுப்பார். தன்னுடைய நீதியை கொடுத்து, அவன் நீதி புறம்பான நீதி, அவனுடைய நீதி நிலையான நீதி கிடையாது. இன்னைக்கு நீதின்னு சொல்லும்போது தேவனுக்கு உறவு, தேவனுக்கு ஐக்கியம். நான் சொல்றது, உங்களுக்கும் தேவனுக்கு உறவும் ஐக்கியம் ஒரு நாளும் போவே போகாதுங்க. ஒரு காலத்தில் என்ன சொன்னாங்கன்னா, அதையும் விரித்து பேசினாங்க. உறவுங்கிறது வேற, ஐக்கியங்கிறது வேற. அதாவது என்ன உறவுன்னா என்ன சொன்னாங்கன்னா, இப்போது அப்பா பிள்ளை இருக்கும், அப்பா பிள்ளைக்கு சண்டை வந்துருச்சு. சண்டை வந்ததுனால 2 நாள் அப்பா பிள்ளை பேசலை. ஆனால் அவங்க அப்பா பிள்ளையா? அப்பா பிள்ளை மாற்றவே முடியாது. ஏன்னா உறவு இருக்குது. நீங்கள் பேசலை பார்த்தீங்களா, அதான் ஐக்கியம். நாங்கள் அப்படிலாம் கிடையாது. கிறிஸ்தவத்தில் அது கிடையாது. உங்களை ஐக்கியமும் முடியாது, உறவும் முடியாதுங்க. நீங்கள் பேசாத நேரத்துலையும் அவர் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருப்பார் தெரியுமா? நீங்கள் தான் பேசாமல் இருக்கீங்க, அவர் உங்கள்கிட்ட 24 மணி நேரம் பேசுகிறாரு. இங்கே உறவும் உடையாது, ஐக்கியமும் உடையாது. ஏன்னா அவனுடைய நீதி செயலின் அடிப்படையில், நம்முடைய நீதி செயலின் அடிப்படையில் இருக்க, ரத்தத்தின் அடிப்படையில், அவர் நமக்கு காமிச்ச இரக்கத்தின் அடிப்படையில். மதவாதிகள் நல்ல காலையில் ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவருக்கு உறவில் இருக்கும், அந்நிய பாஷை பேசுகிறோம்னா ஒரு கான்ஃபிடண்ட்டாக இருப்பான். சில காரியம் சரியாக செய்யலைன்னா அப்படி உடஞ்சிருவான். மற்ற 8 சொல்கிறாரு பார்த்தீங்களா, வாசிங்களா, 2 பக்கம் திருப்பிடுங்க. மற்ற 8 12ஆம் வசனத்தில், ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த பரிசேயர்கள் நினைச்சாங்கன்னா தாங்கள்லாம் ராஜ்யத்தின் புத்திரர்கள் நினைச்சாங்க. நாங்கள் தான் ராஜ்யத்தின் புத்திரர்கள், நாங்கள் தான் தேவனோட நெருக்கமாக இருக்கிறவர்கள். நீ தேவனோட நெருக்கமாக இருக்குன்னா என்கிட்ட வரணும், நான் எப்படி நடக்கிறனோ அதே மாதிரி நீ நடக்கணும். ஆனால் நடக்க முடியுமான்னு கேட்டால் நடக்க முடியாது. சொல்கிறாரு, நீனும் போல மற்றவனையும் போக விடலைங்கிறார். நீனும் ஆண்டவருக்கு உறவுக்குள்ளே வரல, உறவுக்குள்ளே வர நினச்சவனையும் நீ விடலை. ஏன் விடலைன்னா, யாரும் சுமக்க முடியாத அரிதான சுமையை வச்ச. யோவான் 9 போவோம். யோவான் 9:36 வசனத்தில், யோவான் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு குருடனை குறித்து பேசுது. ஒரு குருடன், பிறவி குருடன் சுகமாகறான்.
சுகமாகி ஆண்டவற்றை வர்றான். 36ஆம் வசனம். அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் விசுவாசம் இருக்கும்படி அவர் யாருன்னு கேட்டான். நீ தேவனுடைய மேலே பொறுப்பா? அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்ட பொழுது, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறாயா? அவன் யார் புறம்பே தள்ளிவிட்டாங்க? பரிசேயர்கள் தள்ளிவிட்டாங்க. இதனுடைய தொடர்ச்சி தான் யோவான் 10. ஒரு தொழுவத்துக்கு வெளியே வந்த ஆட்டை அழைக்கிறாருன்னு பார்த்தீங்களா? யோவான் 10 இருக்குங்களா? தொழுவத்திலேருந்து வெளியே வந்தவன் இவன். எந்த தொழுவத்திலேருந்து வெளியே வந்தான்? யூத தொழுவத்திலேருந்து, மத தொழுவத்திலேருந்து வெளியே வந்தவன். இவனை இவர் கூட்டு போறாரு. அதான் யோவான் 10. அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்ட பொழுது, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமாக இருக்கும்படி அவர் யார் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்றார். உடனே அவன், ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். அவரை பணிந்து கொண்டான், ஒர்ஷிப் பண்றான். நிறைய மக்கள் சொல்றாங்க, இயேசு என்னையாச்சும் தன்னிடத்துல தன்னை தேவனுடைய குமாரன் சொன்னாரா? பல இடத்துல சொல்லியிருக்கிறார். இயேசு தன்னை ஆராதிக்க விட்டாரா? ஆராதிக்க விட்டார். யூத கலாச்சாரத்தில் தேவனை தவிர வேறு யாருமே தொழுது கொள்ளக்கூடாது. ஏன்னா வேதம் சொல்லுது, உன் தேவனாய் கர்த்தரை தவிர வேறு யாரையும் தொழுது கொள்ளக்கூடாது. இவர் தொழுது கொள்ள வைக்கிறாரா? ஏன்? இவர் தேவன். கீழே அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் அந்த உலகத்துக்கு வந்தேன் என்றார். அவருடனே கூட இருந்த பரிசேயர்கள் சிலர் இவைகளை கேட்ட பொழுது, நாங்களும் குருடரோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் குருடராக இருந்தால் உங்களுக்கு பாவமாயிராது, நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடினால் உங்கள் பாவம் நிலைத்து இருக்கிறது என்றார். அதாவது என்ன சொல்றாருன்னா, காணாதவர்கள் காணும்படியாகும். அதாவது காணாதுன்னா குருடனாக இருக்கிறவன் தேவனை பார்க்கல என்று பார்க்க முடியலங்கிறவனுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். எனக்கும் தேவனுக்கும் உறவு இல்லை என்று நான் குருடனாக இருக்கிறேன். எதன் அடிப்படையில் சொல்கிறான்? நான் குருடனை மையமாக வச்சு கதையை கொண்டு போகிறார். அப்படியே இவன் காண்கிறேங்கிறான். காண்கிறேன்னா எனக்கும் தேவனுக்கிடையே உறவு இருக்குது, என்னோடய செயல்கள் சரியாக இருக்கிறது, ஒப்பு கொடுத்தல் சரியாக இருக்கிறது, நான் அர்ப்பணிப்பு சரியாக இருக்குதுன்னா நீ தேவனை பார்க்க மாட்டா, நீ ஒன்றைத்தான் பார்ப்ப, நீ வாழ்நாள் முழுக்க குருடனாகவே இருப்பேன்னாரு. என்ன அவன் தன்னை பார்க்க முடியலன்னா, ஆண்டவரே என்னால் நான் பார்க்க முடியல, நான் குருடனாக இருக்கேன், எனக்கு உதவி வேணும்னா உங்களுக்கு வெளிச்சமாக இருப்பார். உங்களுக்கு கண்ணு சரியாக தெரியல, டாக்டரை போய் கேட்குறாங்க, தெரியுதானா? நல்லா தெரியுதுன்னா உங்களுக்கு கண்ணாடி விட்டு விட மாட்டாங்க. தெரியலைங்க அப்படின்னா அவங்க செய்வாங்க. இப்போ ஆண்டவர்கிட்ட வந்ததும், ஆண்டவரே எனக்கு புரியலை, உண்மை அறிய முடியல, நான் பாவியாக இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவர் உங்களுக்கு நீதியாக இருப்பார். நான் நீதியாகவே இருக்கிறேன்னா உனக்கு நீதி அவசியம் இல்லைன்றவர். யோவான் லூக்கா 11 2 வாசம் சொல்லி முடிப்போம், அடுத்த வாரம் தொடருவோம். லூக்கா 11:37 வசனம். அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில் பரிசேயன் ஒருவன் தன்னுடனே கூட அவர் பகற்போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போய் பந்தி இருந்தார். அவர் போஜனம் பண்ணுகிறதுக்கு முன் கை கழுவாதரை குறித்து பரிசேயன் கண்டு ஆச்சரியப்படுறான். என்னடா அவர் கை கழுவாம சாப்பிட்றாருன்னு சொல்லி ஆச்சரியப்படுறான். நீங்கள் வேதம் முழுக்க படித்து பாருங்கள், சும்மா 4 சுவிசேஷத்தில் படித்து பாருங்கள். பரிசேயன் ஒரு இடத்துல கூட குருடனுடைய சுகமாக்கினதை பார்த்து ஆச்சரியப்பட்டதே கிடையாது. சுகமாக்கிட்டாரா அவன் ஆச்சரியப்பட்டது கிடையாது. மரித்தோரை எழுப்பிட்டார் ஆச்சரியப்பட்டது கிடையாது. எந்த இடத்துலையும் அவர் செய்த அற்புதங்களை கண்டு ஆச்சரியப்படலை. செத்து 4 நாள் ஆச்சு. லாசருடைய கல்லறைக்கு முன்பாக அவனை கல்லை எடுங்கிறாரு. மாத்தா சொல்கிறான் நாருங்கிறான். 4 நாள் ஆச்சு. கல்லறையை திருப்ப சொல்லி லாசருவே வெளியே வான்னு சொன்ன உடனே லாசர் வெளியே வந்த உடனே பரிசேயன் பார்த்து ஆச்சரியப்படலை, லாசரையும் இவனையும் கொன்றணும்னா. அதான் பரிசேயன். அவர் செய்த எந்த நன்மையான காரியங்களை பார்த்து ஆச்சரியப்படலைங்க. இந்த குறை சொல்கிறான் பார்த்தீங்களா? இல்லைங்க, ஒரு 5-6 வருஷம் முன்னாடி, கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு தடவை இங்கே, அப்போ பிரதர் கேமராமேன் கிடையாது, இன்னொரு தம்பி கேமராமேனாக இருந்தேன். அவனுக்கு வர முடியலங்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச ஒரு பையனை கேமராமேனை வர சொன்னேன். அவன் இந்த முரம்பில் இருக்கிற தம்பி. ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தேன். அப்போ நம்ம கேமரா வச்சுருக்கோம்னா யாரெல்லாம் நல்லா கேமரா பண்ணுறாங்களோ கூட பார்ப்பேன், எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்ப்பேன். நமக்கு செய்யணும் இல்லையா?
இப்போ பிஎஸ் சிஸ்டம் இந்த இடத்துல பண்ணுறாங்கன்னா ஒன்று பிஎஸ் பக்கத்தில் பார்ப்பேன், எப்படி ரன் பண்ணுறாங்கன்னு பார்ப்பேன். அந்த பையனை பேசும்போது நான் இப்போ சர்ச்சுக்கு போகிறேன் பாஸ்டர் அப்படி இப்படின்னா சொன்னதுக்கப்புறம் அன்றைக்கி வராதனால அவனுக்கு ஃபோன் பண்ணேன். அந்த பையன் வந்து எடுத்து கொடுத்தான். ஜப சீரியஸ் சம்திங் ஒரு சீரியஸில் அவன் கல்யாணத்துக்கு என்னை கூப்பிட்டுருந்தான். முறம்பில் தான் கல்யாணம். எப்போயுமே பாஸாக இருந்தால் கூட நான் போய் முன்னாடி போய் உட்கார மாட்டேன். ஏன் சொன்னார் பார்த்தீங்களா, ஒருத்தன் கூப்பிட்டாருன்னா முதன்மையான நடத்த தேடாதன்னார் பார்த்தீங்களா. நான் எப்போவுமே பின்னாடி தான் உட்காருவேன். அந்த பையன் வந்து அவங்க பாஸ்ட்டை சொல்லி அந்த பாஸ்ட்டு வந்திருக்காரு, அவர் ஜெபம் பண்ண சொல்லுங்க. கல்யாணம் முடிஞ்ச உடனே நான் ஜெபம் பண்ணேன். நான் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னை பற்றி அந்த பாஸ்ட்டு இந்த ஊரில் இருக்க எல்லார்ட்டையும், இங்கே மட்டும் இல்லை கோயம்புத்தூரில் இருக்கிற நிறைய பேர்கிட்ட போய் சொன்னார். என்ன சொன்னார்னா, அந்த ஆள் அவன் நல்லவன் இல்லை, அவன் ஜெபம் பண்ணும்போது பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டுட்டு ஜெபம் பண்ணுறான் அப்படின்னு சொன்னார். அப்படி சொன்னார். அவங்க அம்மா அந்த ஒரு சம்பவம் ஒரு டெத்து நடந்துச்சு. அவங்க அம்மாட்ட சொல்கிறான், அவன் சரியில்லை, அவனை பார்த்து இவங்கெல்லாம் கட்டி போயிட்டாங்க, இந்த சத்தியத்துக்குள்ளே வந்துட்டாங்க. அவன் ஜெபம் பண்ணும்போது பாக்கெட்டுக்குள்ளே கை விடுறாமா. அவன் சொல்கிறத நான் பின்னாடி தான் நின்றுருக்கேன். நான் அவன் தரத்துக்கு நான் இறங்கி போக முடியாது. யாரை பார்த்துறா அவன் சொல்லி பேசியிருக்கலாம், முன்னாடி தான் பேசியிருப்பேன். இப்போ எனக்குன்னு ஒரு தரம் இருக்குது. நான் பாக்கெட்டுக்குள்ளே கை விட்டதை நான் பார்க்கல, நான் வந்து ஜெபம் பண்ணுறேன். அவன் என்ன பார்த்துருக்கணும், இவர் பாக்கெட்டில் கைவிட்டாரான்னு பார்க்கக்கூடாது, இவர் பண்ணுற வார்த்தைகள் அவனை ப்ளஸ் பண்ணுதான் தான் பார்க்கணும். நான் சொன்னது புரியுதுங்களா? இப்போ நானும் மதவாதியாக மாறலாம். நான் ஜெபம் பண்ணும்போது நீ கண்ணை தானே மூடி இருக்கணும், நீ மூடலை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் பைபிள் ஜெபம் பண்ணும்போது எதுனே கண்ணை மூடுன்னு சொல்லவே இல்லை. என்ன சொல்லியிருக்கா, நீங்கள் கண்களை மூடி ஜெபம் பண்ணு இருக்கா? பைபிள் சொல்லுது என் கண்களை திறந்தறல்னு தான் சொல்லுது. ஏன் கண்ணை மூடுறோம்? டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாதுன்னு பாடுறோம், வேறு காரியம் கவரக்கூடாது. நான் எத்தனை இடத்துல கண்ணை திறந்துக்கிட்டு ஜெபம் பண்ணியிருக்கேன். ஜெபம் பண்ணும்போது என் கண்கள் போனால் கூட என்னுடைய மைண்டு வந்து தேவன் மேலே ஃபிக்ஸ் ஆகுது. மதவாதி என்ன நினைப்பான், அவன் செயலை தான் பார்ப்பான். அவன் எந்த ஸ்பிரிட்டில் பேசுகிறான், அந்த மக்களை மெய்யாவே ஆசீர்வதிச்சான்னு பார்க்க மாட்டான். அந்த மனுஷன் வந்தானே, இவளை எதிர்ப்பு மத்தியில் இங்கே ஊழியம் செஞ்சுருக்கிறானே, இந்த ஊழியத்தின் மத்தியிலும் சரி இவனுடைய ஊழியம் பலருக்கு ஆசீர்வாதமாக போயிருக்கு அப்படின்னு பார்க்க மாட்டான். பரிசேன் அப்படித்தான். பரிசேன் எப்பொழுதுமே இதனால் எத்தனை பேர் பலன் அடைஞ்சான்னு பார்க்க மாட்டான். இவன் வந்து பாக்கெட்டில் கை ஓட்டாமல் ஜெபம் பண்ணுறானா, நான் 2 பாக்கெட்டில் கை விட்டே ஜெபம் பண்ணுறேன். ஏன் பாக்கெட்டு அவர் கேட்குறாரா? கேட்குறாரு இல்லைங்க. சில இடத்துல டயர்டாக இருக்குங்க, படுத்துருப்போம். பெரும்பாலும் ஜெபம் பண்ணும்போது எழுந்திரிச்சுன்னு தான் உட்காந்து தான் ஜெபம் பண்ணுவேன் கூப்பிட்டாங்கன்னா. சில இடத்துல படுத்துட்டுலாம் ஜெபம் பண்ணியிருக்கேன், சில நேரத்தில் ரேராக. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க ஜெபம் சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் ஜெபம் பண்ணீங்க அன்றைக்கி சரியாயிடுச்சுங்கிறான்ல. நான் சரியாக படுத்திருந்தா கூட என்னோடய ஸ்பிரிட்டும் என் மைண்டும் வந்து அவேக்காக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு அப்போ படுத்துக்கிட்டே ஜெபம் பண்ண சொல்கிறீங்களா? இல்லைங்க, சில நேரத்தில் மதவாதிகள் எப்பொழுதுமே செயலைத்தான் பார்ப்பான். அதனால் எத்தனை பேர் பலன் அடைஞ்சான். இவர் இவ்வளோ அற்புதங்களை செஞ்சுருக்கிறாருங்க. மக்களை சுகமாக்கி இருக்கிறார், விடுதலையாக்கி இருக்கிறார். 5 10 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு சோறு போட்டார். அதை பார்த்துலாம் ஆச்சரியப்படலை. அவனுக்கு பெரிய ஆச்சரியம் என்ன, கைகளமாக போயிட்டாரு, அதை குறித்து ஆச்சரியம். இவனுக்கு பெரிய ஆச்சரியம்னா பாக்கெட்டில் கை விட்டார். நீ போனால் மிஞ்சி போனால் 50 பேர்ட்ட சொல்லியிருக்கேன், நான் 2000 பேர்ட்ட நீ சொல்கிறேன் நாங்கள் பாக்கெட்டுக்குள்ளே கை விட்டு ஜெபம் பண்ணேன். ஓம் பாக்கெட்டுக்குள்ளே கை விட்டால் தான் பிரச்சனை. ஜெபம் பண்ணும்போது நைட்டாக பாக்கெட்டை விட்டு பரிசு எடுத்துட்டாரு அப்படின்னா நான் திருடேன்னு அர்த்தம். இதெல்லாம் என்ன மதம்? அடுத்த வாரம் மத்தேயு 23 வாசிப்பேன். ஐயோ ஐயோங்கிறாருங்க அவங்கள பார்த்து, எப்போ பார்த்தாலும் உனக்கு ஐயோ உனக்கு ஐயோ ஐயோங்கிறாரு. ஐயோன்னா ரொம்ப கேடான வார்த்தைகள். உனக்கு கேடு வந்துடும், நீ உருப்பட மாட்டேன்னே பேசுகிறாரு. ஏன் அவனை வெறுத்தாரா? அவனை நேசிக்கிறாருங்க. அவனை நேசிக்கிறாரு, தன்னொழுக்க உறவுக்குள்ள வர விரும்புகிறாரு, தன்னை விசுவாசிக்க சொல்கிறாரு. அவனும் விசுவாசிக்க மாட்டான், மற்றவனை விசுவாசிக்க விட மாட்டான். லூக்கா 11:43 வந்திருக்கேன். பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும் சந்தைகளில் வந்தனங்களையும்
விரும்புகிறீர்கள். மாயக்காரராகி வேதபாரகரே பரிசெயரே உங்களுக்கு ஐயோ, மறைந்திருக்கிற பிரேத குழியை போல இருக்கிறீர்கள். அவைகள் மேல் நடக்கிற மனுஷருக்கு அவைகள் தெரியாது இருக்கிறான். பார்க்க பெர்ஃபெக்டாக இருக்கீங்க, ஆனால் உள்ள நீ ஒரு டெட் பாடிங்கிறார். என்னாகும் 19ஆம் அதிகாரத்தில் டெட் பாடியே தொட்டா தீட்டு, டெட் பாடி கல்லறையை தொட்டா தீட்டு. நீ என்ன நினைக்கிற? நீ பரிசுத்தம் நினைக்கிற, ஆனால் உன்னோடு எவெல்லாம் தொடர்புள்ளனா அத்தனையும் நீ தீட்டுப்படுத்துறனாரு. நீ மட்டும் தீட்டால, உன்னுடைய கொள்கைக்குள்ள எத்தனை பேர் வர்றானோ அத்தனை பேரையும் தீட்டுப்படுத்துறாரு. செயல் கரெக்டு, ஆக்ஷன் கரெக்டு, ஆனால் இருதயம் சரி கிடையாது. நீங்கள் இருதயம் சரியாக இருந்து தேவனுடைய உறவு இருந்துச்சுன்னா கொஞ்ச நாளில் செயல்கள் கனியாக வரும். அதை கர்த்தர் விரும்புவார். ஏன்னா அது அவர் மூலமாக வந்த கனி. அந்த கனியே வரவிடாமல் வாழ்நாள் முழுக்க கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரியே நீங்கள் இருக்கலாம். கிறிஸ்மஸ் ட்ரீயில் நிறைய கனி இருக்கும், ஆனால் யூஸ் ஆகாது. தெரியுமா? இந்த கல்யாணத்துக்கு கேக்கு விட்டாங்க தெரியுமா? பெரிய கேக்காக இருக்கும், மேலே இருக்க மட்டும்தான் கேக்கு தெரியுமா? கீழே ஃபுல்லாக தெர்மாக்கோல். பார்த்தது இல்லையா? அன்னைக்கு ஒரு வீட்டில் கல்யாணத்துக்கு போகும்போது கரெக்டாக வெட்ட சொன்னாங்க, கீழே வெட்டிட்டாங்க, தெர்மாக்கோலை வெட்டி விட்டாங்க. அதை மேலே இருக்கிற மட்டும்தான் கேக்கு, கீழே உள்ள தெர்மாக்கோல். நிறைய பார்த்தோம், சிலரை பார்க்கும்போது அழகாக இருக்கும், ஆனால் உள்ள நத்தி. கர்த்தர் விரும்புவது நல்ல உறவு, அந்த உறவுகள் மூலமாக வரக்கூடிய கனிகள். ஒரே ஒரு வசனம், மதம் டேஞ்சருங்க. மதம் டேஞ்சர்னா டேஞ்சர். உங்களையும் வாழ வைக்காது, மற்றவனையும் வாழ விடாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் போகிற திருமயின்னு ஒரு ஊர் இருக்குது. எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா ஒரு 2 மைல் வச்சு ஒரு கண்ணாடி இருக்கும். அதை அவன் தான் கொடுத்தான், என் கல்யாணத்துக்கு கொடுத்தான். அப்போ இருக்கும்போது அண்ணன் நாளை கழிச்சு வீட்டுக்கு வரானேன்னா, ஒரு புதன்கிழமை போல் வீட்டுக்கு வாடானேன். வீட்டுக்கு வாடா, அவனுக்கு விருந்து வைக்கிறேன்டான். என்னை ரொம்ப மதிப்பான். கல்யாணம் முடிச்சதை வரேன், வந்துடுறான்னே. புதன்கிழமை வாடானேன். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு முடிஞ்சிருக்கு, புதன்கிழமை வர்றான். ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் செய்தி வருது, அவன் செத்து போயிட்டான். புதன்கிழமை அவனை வர சொல்கிறேன், செத்து போயிட்டான். முட்டாப்ப எனக்கெல்லாம் அவன் செத்து கிடந்தாலும் ஓங்கி மிதிக்கணும் போலே இருந்துச்சு எனக்கு. நிறைய கெஸ்ட்டு வந்திருக்காங்க திருமயத்துக்கு. அவனுக்கு ஞாயிற்றுக்கிழமை திருச்சி கூப்பிட்டு போகிறதுக்கு. திருமயத்தில் நிறைய இந்த குழி தோண்டி தண்ணி இருக்கும், அந்த பாறையை தோண்டி தண்ணி இருக்கும். ஏதாச்சும் அவங்க வந்தவங்களுக்கு ஒத்த பிள்ளை, அந்த பிள்ளை குளிக்க கூப்பிட்டுருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லாமே குளிக்க கூப்பிட்ருக்கான். அது இவனுக்கு நீச்சல் தெரியல. அந்த பிள்ளை முங்குனோன்னா அந்த பிள்ளையை காப்பாற்ற போய் இவன் போய் அந்த பிள்ளையும் செத்து போச்சு, இவனும் செத்து போயிட்டான். இவனை காப்பாற்றுன்னு சொல்லி அவன் பொண்டாட்டி விழுந்து, பொண்டாட்டி அந்த நேரத்தில் 2 பேர் வந்து பொண்டாட்டியை காப்பாற்றிட்டாங்க. அந்த ஒரே பிள்ளை செத்துருச்சு. செத்ததுக்கப்புறம் மதுரையில் அவன் பாடி இருக்குது. அவன் தங்கச்சி மடத்துக்காரன், ராமேஸ்வரத்தில் தங்கச்சி மடத்துக்காரன். அவங்க அப்பா பாஸ்டர். அவங்க அப்பா என்ன சொல்கிறான்னா, அதான் மதம். அவன் என் பேச்சை கேட்காம கல்யாணம் பண்ணிட்டான். நான் வர அவனை அடக்கம் பண்ணக்கூடாது. அவனை அடக்கம் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்கள் மேலே அடக்கம் பண்ணவன் அத்தனை பேர் மேலே கேஸ் போடுவேன், ஆனால் நான் வரமாட்டேங்கிறான். எப்படி? பாடி தத்தநேரி பரியல் கிரவுண்டில் பாடி இருக்கு. என் கூட ஒருத்தர் இருந்தான், அவன் பயங்கரமான ஆள், ரவுடி ராக்கப்பே மாதிரி. அவன்கிட்ட நீ பேசுகிறான், அவன் பேசுனா வரமாட்டேல, நீங்கள் கவலைப்படாத, பாடி 1/2 மணி நேரத்தை உன் வீட்டுக்கு வரேன்னா. இவன் பெரிய ஆள். அதுக்கப்புறம் அவன் அடங்கிட்டாங்க. அதான் மதம். தன் பிள்ளை செத்து போனதுன்னு நினச்சி கூட அவனுக்கு கவலை இல்லை. என்னுடைய உபதேசத்தை மீறிட்டீன்னு, ஆனால் நான் வரமாட்டேன். மதத்தில் வைராக்கியம் மட்டும்தான் இருக்கும், அன்பு இருக்காதுங்க. மதத்தின் அடிப்படையில் கொலை செஞ்சாங்க தெரியுமா? இன்னும் கொலை செய்கிறாங்க இல்லையா? அந்த பகல்காமில் வந்து கொன்னால மதவாதி. அன்னைக்கு யூதர்கள் பரிசேயர்கள் கொலை செஞ்சான். எதன் அடிப்படையில் கொலை செஞ்சான்? மதவாதியின் அடிப்படையில் கொலை செஞ்சான். மதம் மனுஷனை நேசிக்காதுங்க, உறவு மனுஷனை நேசிக்கும். நீங்கள் உறவில் இருந்தீங்கன்னா ஒருத்தன் பாவம் செஞ்சால் கூட அவனை அவமானப்படுத்த மாட்டீங்க, தூக்கி விடுவீங்க. வாடா வந்துடல, மேலே விட்டுரு, இவன் தான் பாவம் செய்யலை, விடு, மேலே வந்துடலாம் இருக்கும். உறவில் இருந்தீங்கன்னா கர்த்தருடைய இறுதி அவங்கள பார்த்து பூரிக்கும். மதத்தில் இருந்தீங்கன்னா அன்னைக்கு அவர் எரிச்சல் அடைஞ்சாரோ அதே மாதிரி இன்னைக்கு எரிச்சல் அடைவார்.
ஏன் அதெல்லாம் வேதம் முழுக்க எழுதி வச்சிருக்காருன்னா, என் மகனே மகளே நீ இப்படி இருக்காத, இப்படி இருந்தேன்னா அதில் நான் சந்தோஷப்பட மாட்டேன்னு வச்சார். உறவில் இருங்க, கர்த்தர் சந்தோஷப்படுவார். அடுத்த வாரம் தொடருவோம், எழுந்து இருப்போம். மதம் எப்பொழுதுமே ரொம்ப பரிசுத்தமாக காமிக்குங்க, ரொம்பன்னா ஓவர் பரிசுத்தமாக காமிக்கும். ஆனால் அவர் என்ன சொல்ல வந்தாரோ அதை விட்டுரும். நீங்கள் எத்தனை சர்ச்சில் இந்த கம்யூனியன் எடுக்கிற நேரத்தில் வியாழன் வெள்ளி சனி போகிறாங்கல்ல பார்த்தீங்களா? சில சர்ச்சஸ் இருக்குது, வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் போய் சுத்திகரிப்பு கூட்டம் நடக்கும். சுத்திகரிப்பாங்க. யாரை சுத்திகரிக்கிறாங்க? இப்போ உங்கள் கையில் இருக்குது 24 கேரட் அது கோல்டு, அதை நீங்கள் சுத்திகரிக்கணுமா? நீ சுத்திகரிச்சிங்கன்னா நீ யாரு? நீ முட்டாள்னு அர்த்தம். அவர் தன்னோட ரத்தத்தினாலே அவனை கரை திரை இல்லாதவனா பெர்ஃபெக்டாக மாற்றிட்டாரு. அவனை போய் 3 நாள் அவனுக்கு சடங்காச்சாரம் பண்ணி அவனை சுத்திகரிச்சதுக்கப்புறம் அவனுக்கு திருவிருந்து கொடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் இந்த ரத்தம் என்ன செஞ்சிச்சுன்னு அவனுக்கு சொல்ல வந்தாரோ அதை தூக்கி கீழே போட்டுட்டு மதத்தை உள்ளே பூத்திட்டீங்க. அந்த ரத்தம் என்ன செஞ்சு அவனை பரிசுத்தமாக மாற்றிருக்குன்னு சொல்ல வந்தது அந்த ரத்தம். அந்த ரத்தத்தை நீங்கள் அவமானப்படுத்தி உங்களை பெர்ஃபெக்டாக காமிச்சிட்டிங்க. இப்போ யார் பரிசுத்தவர்? நீங்கள். சுத்தமாக்கணும் பரிசுத்தர் கிடையாது. இதுதான் மதம். மதம் எப்பொழுதுமே மற்றவர்களை பார்க்கலும் சிறப்பாக உங்களை காமிக்கும். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அது எரிச்சலாகவும் வேதனையாகவும் இருக்கும். அவர் எவனை அதனால தான் கர்த்தர் சொன்னார், பேதுருவை பார்த்து புரஜாதி வீட்டுக்கு போனார். அவன் சொல்கிறான், நான் அசுத்தமானதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு நமக்கு தெரியாதா? என்ன மேலேருந்து இறங்கி வரதெல்லாம் யூதர்கள் சாப்பிடாத காரியம். பன்றி, ஊரும் பிராணிகள் எல்லாம் வருது. கர்த்தர் நீ பன்றி சாப்பிட சொல்லலை. சொல்ல வந்த கான்டெக்ட் என்னன்னா, அவனை நான் பரிசுத்தப்படுத்தியிருக்கேன், நீ அவனை பன்றியாக பார்க்குற. அவன் அப்படி தான் பார்த்தாங்க. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய் கூட்டு பன்றி அப்படி தான் பார்த்தேன். நீ அப்படி பார்க்காத, அவனை பரிசுத்தமாக நான் ஆக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 முறை சொன்னார். நான் பரிசுத்தமாக்குனதை திட்டாத. ஏனே 3 முறை சொன்னார்? பேதருக்கு 3 முறை சொன்னாதான் விளங்கும். சிலருக்கு 1 முறை சொன்னால் போதும். பேதருக்கு 3 முறை சொல்லணும். என் இடத்துல அன்பாக இருக்காயான்னு கேட்டால் விளங்காது. 3 முறை கேட்கணும். 3 முறை கேட்டு சொல்லிட்டாரு, நான் பரிசுத்தமாக்கியிருக்கேன், தீட்டா என்னாதன்னு. இன்னைக்கு சபை அவர் யாரை பரிசுத்தப்படுத்தினாரோ அவர்களே சபை பரிசுத்தப்படுத்திட்டு இருக்கு. அதான் மதம். இங்கே மதம் வர்றாங்க பார்த்தீங்களா? இதை நம்ம பார்க்கும்போது இது உங்களுக்கு வேலை வித்தியாசமாக இருக்கும். என்ன இங்கே வேற மாதிரி இருக்கு? என்ன இங்கே மதம் இல்லை. நான் சொன்னது புரியுதுங்களா? சில சர்ச்சில் அங்கி இல்லைன்னா ஸ்டேஜில் ஏற முடியாது, தெரியுமா? அங்கி கட்டாயம் போட்டிருக்கணும். அங்கி போடலட்ட அங்கி பிரசங்கம் பண்ணணும்னா அங்கி இருக்கணும். ஒரு முறை சொன்னார், உண்மையான்னு தெரியல, ஃபாதர் பெக்மான் சொல்லி வந்திருக்காருன்னா உண்மையாக தான் இருக்கு. அந்த மனுஷன் உண்மையான மனுஷன். அவர் கூப்பிட்றதுக்கு, அவர் சோத்திரம் போகிறதுக்கு ஒரு அம்மா வந்திருக்கு. அவர் ஆரம்ப நாட்களில் அவர் அங்கி இல்லாமல் உட்காந்தவொன்னே, ஐயா கும்பிடலான்னு வந்தேன், அங்கி இல்லாமல் இருக்கீங்களான் இருக்கு அப்படின்னு நின்றுச்சு. அவர் சொல்லியிருக்காரு, அது உள்ள தொங்குது, அதை கும்பிட்டு போன்றிருக்காரு. ஏன்னா அவனுக்கு அந்த மனுஷன் முக்கியம் இல்லை, அந்த அங்கி தான் முக்கியம். நமக்கு இது முக்கியம் இல்லை. நான் டிஷர்ட்டு கூட போசுவேன். ஆனால் உலகம் எடுத்தோன்னே, ஐயா டிஷர்ட்டு ஜீன்ஸ் ஒருத்தன் ஒரு கேரல் சர்வீஸுக்கு போட்டு வந்தாங்க, டிஷர்ட்டும் ஜீன்ஸும். ஒரு பையனுக்கு உறுத்திருச்சு, ஐயா டிஷர்ட்டு போட்டிருக்காரு. என்ன உள்ள உறவுல வாங்க, கர்த்தருடைய இருதயம் சந்தோஷப்படும். மதவாதிகளுக்கு அது வெறிச்சலாக இருக்கும். பேசுவோம், ஜெபிப்போம். பிதாவே உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் எங்களுக்கு செய்திருக்க எல்லா விதமான கிருபைகளுக்காக, தயவுகளுக்காக நன்றி. எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக, எல்லா விதமான தீமைகளுக்கு எங்களை விலக்கி வைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் வந்த மக்களையும் கேட்ட மக்களையும் ஆசீர்வதிக்கிறோம். உடைய ரத்தத்தினாலே ஒரு புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்துக்குள்ள உறவுக்குள்ள வைத்திருக்கிறீ, மக்கு நன்றி. உம்மை கனப்படுத்துகிறோம்,
உங்களுடைய உறவை நாங்கள் மேன்மைப்படுத்துகிறோம். சட்டத்திட்டங்களின் அடிப்படையில் இல்லை, உறவின் அடிப்படையில் நாங்கள் வருகிறோம். மற்றவர்களையும் உறவின் அடிப்படையிலேயே கொண்டு வருகிறோம். சந்தோஷத்திலையும் சமாதானத்திலையும் கர்த்தர் அருளுகிற நிறைவான வாழ்க்கையிலையும் நாங்கள் வாழ்ந்து அநேகரை நாங்கள் வாழ வைக்கக்கூடிய மக்களாய் மாற்றுவீராக. நாங்கள் உள்ளே நுழையவும் அநேக மக்களை உள்ளே நுழைவதற்கு எங்களை மாற்றி உறவின் அடிப்படையில் தெய்வீகமான கனிகள், சந்தோஷம், சமாதானம் உண்டாக முடியாது ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. கேட்ட மக்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படட்டும், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், தேவ சந்தோஷம் சமாதானம் நிறைவாக இருக்கட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம்ம அனைவரோடு கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீமைகளுக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களுக்கு பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து ஜீவனோடு, சுகத்தோடு, தீர்காயுசோடு 120 ஆண்டுகளுக்கு மேலாக நிறைவோடு வாழ வைப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.